நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா ப்ராடக்ட் டோபாலஜி அண்ட் பாக்ஸ் டோபாலஜி அந்த ஆர்பிட்ரி ப்ராடக்ட் ஆஃப் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் அதில் டிபெண்ட் பண்ணோம். அதில் ஓப்பன் செட்ஸ் என்னன்னு பார்த்தோம். ஸோ குயிக்காக வந்து என்ன ரீகால் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ ரீகால் ஃப்ரம் லாஸ்ட் கிளாஸ். Suppose we have an arbitrary family of topological space, a collection of all x alpha, where alpha varies in some index set. This J may be finite or infinite or countable or uncountable, anything. So that is arbitrary index set. Then we call x is nothing but the product of x alpha, where alpha in J. Now, in this new set X, we have to go into define two topology. One is box topology. So another one is product topology. So in this box topology means what? Every open set U is of the form product of open set in each x alpha. So maybe alpha U alpha 1, U alpha 2, etc. and so on. But in the product topology, if we take any open set V is of the form some like V alpha 1 cross V alpha 2 cross etc. or stage you can take some V alpha K or tiny stage மட்டும் open sets from the corresponding topological space. அதுக்கப்புறம் அதுக்கு எல்லாமே x whole செட்டாகவே இருக்கும். X alpha K plus 1 cross X alpha K plus 2 so and so on. ஸோ ஃபைனல் ஸ்டேஜுக்கு அப்புறம் இருக்கிற செட்ஸ் எல்லாமே வந்து ஹோல் செட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் பேசிஸ் எலமெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து பேசிஸில் இருக்கிற ஒரு எலமெண்ட். இந்த கலெக்ஷன் ஆஃப் ஆல் பேசிஸ் எலமெண்ட் தான் பேசிஸ் ஃபார் த டோபாலஜி. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பாக்ஸ் டோபாலஜி. இந்த பேசிஸ் எலமெண்ட்லாம் இந்த ஃபார்மெட்டில் இருக்குதுன்னா அதை வந்து நம்ம பாக்ஸ் டோபாலஜினுடைய பேசிஸ் சொல்கிறோம். இந்த மேபி ஸ்கிரிப்ட் டி டேஷன் இது என்ன கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஓப்பன் செட் வி இஸ் ஆஃப் த ஃபார்ம் லைக் திஸ். And it is script B is collection of all elements sets like this. These two sets form a basis, and the topology generated by this B maybe we call tau box. This topology is called box topology, and this basis generate some topology that is product topology. Okay, then we call this a product topology. And then we compare these two topology. So which one is bigger? So the collection, the box topology is always finer than product topology. Okay, so அப்போ எப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குனாக்கா, if you take the J, the index வந்து finite set எடுத்தா finite set, then both the topology space are equal. Box topology product topology எங்கே ஈக்குவலாக இருக்குனாக்கா finite product of topology எடுக்கும்போது ரெண்டுமே சேம். ஓகே, இன்ஃபைனைட் எடுக்கும்போது பாக்ஸ் டோபாலஜி இஸ் ஃபைனர் தென் ப்ராடக்ட் டோபாலஜி. ஓகே, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாக்ஸ் டோபாலஜி இஸ் ஆல்வேஸ் இல்லை நம்பி எழுதலாம் டேர்ம்ஸ் எழுதலாம். பாக்ஸ் டோபாலஜி இஸ் கண்டைன் இன் ப்ராடக்ட் டோபாலஜி. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து டைரெக்டாக கேட்பாங்க டிஆர்பியில், பாலிடெக்னிக்கில். ஸோ சார் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி கண்டெய்ன்மெண்ட் கொடுத்து எது ட்ரூன்னு கேட்பாங்க. ஸோ யூ கேட் சூஸ் திஸ் ஒன். ஓகே, ஸோ ப்ராடக்ட் டோபாலஜி பாக்ஸ் டோபாலஜி பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன டிஃபைன் பண்ணால் மெட்ரிக் ஸ்பேஸ் டிஃபைன் பண்ணி இந்த ஒரு செட்டில் ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் இருந்ததுன்னா வி கேன் டிஃபைன் டோபாலஜி யூஸிங் த பேசிஸ் எலமெண்ட். ஸோ அதை பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு வந்து சப்போஸ் வி ஹவ் செட் வித் சம் மெட்ரிக் டி. ஓகே, வி ஹவ் சம் மெட்ரிக் ஸ்பேஸ். MS means metric space. Now we have a collection script B is of the form BD of x comma epsilon. We call this is epsilon ball center at x. The x வந்து எங்கே வேரி ஆகுது? இந்த செட் எக்ஸில் வேரி ஆகுது. epsilon is a positive number. So this form a basis. இந்த basis வந்து ஒரு topology generate பண்ணும். Okay, அப்போ given any metric space we have a topology. This is the basis element. Now conversely, suppose we have a topological space. Suppose we have x comma tau is a topological space. Suppose there is a metric D on x such that, so இப்போ இந்த basis வந்து
ஜென்ரேட் பண்ணுற டாப்பாலஜி ஒன்று டவுன்னு கிடைக்குங்களே, இந்த டாப்பாலஜி வந்து என்னன்னு பேருனா தட் இஸ் இது வந்து மெட்ரிக் இன்டியூஸ்டு பை டாப்பாலஜி இன்டியூஸ்டு பை த மெட்ரிக். இந்த டாப்பாலஜிக்கு பேர் வந்து டாப்பாலஜி இன்டியூஸ்ட் பை த மெட்ரிக். ஒரு மெட்ரிக்கால இன்டியூஸ் பண்ணுறது மெட்ரிக் டின்ற மெட்ரிக் இன்டியூஸ் பண்ணுற டாப்பாலஜி வந்து நம்ம டாப்பாலஜி இன்டியூஸ்டு பை த மெட்ரிக் டின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ we have given topological space. So given a topological space x comma tau, if there is a metric d on x such that the topology induced by this metric equal to the given topology, then we call this x is a metrizable. So ஒரு topological space கொடுத்து நம்மளால ஒரு மெட்ரிக் டிஃபைன் பண்ண முடிஞ்சு எக்ஸில் சச் தட் இந்த மெட்ரிக் வந்து ஒரு டாப்பாலஜியை ஜென்ரேட் பண்ணும்ல. ஸோ த டாப்பாலஜி ஜெனரேட் இன்டியூஸ்டு. So the topology induced by D is tau. The given topology equal இருக்கிற மாதிரி அந்த மெட்ரிக் ஒரு மெட்ரிக் நம்ம கண்டுபிடிச்சு அந்த மெட்ரிக்கு இன்டியூஸ் பண்ணுற ஒரு டாப்பாலஜி அந்த டவ்வாக வந்துச்சுன்னா, such a metric exist இருந்ததுன்னா then we say the topological space X is metrizable. ஸோ இந்த மேட்ரைசபிள்ன்ற கான்செப்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம இதில் மெயின் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் என்னன்னாக்கா, ஒரு டாப்பாலஜிக்கல் ஸ்பேஸ் வந்து மெட்ரைசபிளாக இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறது தான் மெயின் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் டாப்பாலஜிக்கல் ஸ்பேஸில். ஸோ அப்போ ஜென்ரலாக எல்லா டாப்பாலஜிக்கல் ஸ்பேஸும் வந்து மெட்ரைசபிள் கிடையாது. அப்போ சில கண்டிஷன்ஸ் நம்ம இம்போஸ் பண்ண போகிறோம் ஒரு டாப்பாலஜிக்கல் ஸ்பேஸில். அந்த கண்டிஷன் இருந்துன்னா டாப்பாலஜிக்கல் ஸ்பேஸ் டுகெதர் சம் கண்டிஷன் தென் இம்ப்ளைஸ் தட் இஸ் எ மெட்ரைசபிள். ஸோ அந்த தியரம் தான் என்ன சொல்ல போகிறோம்னாக்கா ஒரேசான் மெட்ரைசேஷன் தியரம். அதை நம்ம பின்னாடி படிக்க போகிறோம். நம்ம ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் முதல் வச்சுருந்தா போதும். ஏன்னா அதுதான் கேட்பாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இது என்ன தியரம் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. டைரக்ட் கொஸ்டினாக தான் மேக்ஸிமம் இருக்கும். நம்ம ப்ரூஃப்லாம் பண்ணோம்னா ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால் நம்ம கான்செப்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, மெட்ரைசபிள் பார்த்தோம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம். இஃப் யூ டேக் எனி மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் ஆல்வேஸ் மெட்ரைசபிள் பார்த்தோம். அப்புறம் வந்து இந்த டிஸ்கிரிட் topology is always metrizable. Then the usual topology, standard topology is also metrizable அப்படிலாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன டிஃபைன் பண்ணால் ஆர்என்ல பர்டிகுலர் நம்ம ஆர்என்ல மெட்ரிக் டிஃபைன் பண்ணோம். ஸோ இஃப் யூ டேக் ஆர்என், இங்கே வந்து ஈக்விடியன் மெட்ரிக்னு ஒன்று டிஃபைன் பண்ணி யூசிங் த நார்ம் ஆஃப் த வெக்டர். ஸோ நார்ம் ஆஃப் த வெக்டர் எக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணாங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 ஸ்கொயர் எக்ஸெட்ரா plus xn square, where what is x? X is nothing but the ordered n tuple x1, x2, etc. xn. Given any n tuple, we have defined the norm of the vector. So using the definition, we define the metric on Rn is nothing but we define d of x comma y is nothing but norm of x minus y. இது ஒரு மெட்ரிக். இந்த மெட்ரிக் பேர் என்ன பேருனாக்கா யூக்ளிடியன் மெட்ரிக். யூக்ளிடியன் மெட்ரிக் பேர். இதை நீங்கள் மெட்ரிக்னு ஈஸியாக ப்ரூவ் பண்ணுங்க. ஸோ அகைன் we define some other metric we called rho of x comma y is defined to be maximum of the n elements, that is modulus of x1 minus y1 comma modulus of x2 minus y2 and so on, modulus of xn comma yn. Again this row form a metric. இந்த மெட்ரிக் பேர் என்ன சொல்றோம்னாக்கா இதுக்கு வந்து ஸ்கொயர் மெட்ரிக். ஸ்கொயர் மெட்ரிக். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்னன்னா எந்த ஒரு மெட்ரிக் கொடுத்தாலும் நம்ம ஒரு டோபாலஜி டிஃபைன் பண்ணலாம். அப்போ இந்த மெட்ரிக் கரஸ்பாண்டிங்காக ஒரு டோபாலஜி டவுன்னு டிஃபைன் பண்ணலாம். டவுடின்னு டவு வேணா டவுன்னு வச்சுக்கோம், இல்லை டவு ஒன்னு வச்சுக்கோம். இப்போ இந்த மெட்ரிக் வச்சு நம்ம ஒரு டோபாலஜி இந்த மெட்ரிக் ஒரு டோபாலஜி இன்டியூஸ் பண்ணோம். அந்த டோபாலஜிக்கு பேர் வந்து டவு2ன்னு வச்சுக்குவோம். இப்போ என்னன்னாக்கா இந்த டோபாலஜி இது என்னன்னாக்கா ஆர்என்ல இந்த மெட்ரிக் இன்டியூஸ் பண்ணுற டோபாலஜி சேம் அஸ் த ப்ராடக்ட் டோபாலஜி. அகைன் ஆர்என்ல வந்து இந்த ரோ இன்டியூஸ் பண்ணுற டோபாலஜி சேம் அஸ் ப்ராடக்ட் டோபாலஜி. ஸோ ஆர்என்ல இந்த ரெண்டு டோபாலஜியும் ஆக்சுவலாக இது ரெண்டுமே ஈக்குவல்னா அப்போ இது ரெண்டும் ஈக்குவல். இந்த ரெண்டு டோபாலஜியும் வந்து சேம் தான் எங்கன்னா ஆர்என்ல. ஸோ இதே நம்ம இது வந்து ஆர்என்றது என்னன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் த செட் ஆர் என் டைம்ஸ். இதுதான் வந்து ஆர்என். ஸோ இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண பார்க்குறோம். ஆர் கிராஸ் ஆர்னு ஒரு இன்ஃபைனிட் டைம்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட்
பண்ணுறோம். அங்கே வந்து இதே மெட்ரிக் நம்ம டிஃபைன் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு கொஸ்டின். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு என்ன நோட்டேஷன் வைக்கிறேன்னாக்கா ஆர் சஃபிக்ஸ் ஒமேகா. ஆர் சஃபிக்ஸ் ஒமேகான்றது என்னன்னாக்கா ஆர் கிராஸ் ஆர் கிராஸ் ஆர் இன்ஃபைனைட் டைம்ஸ் அப்படி போயிட்டே இருக்கு. இன்ஃபைனைட் டைம்ஸ் நம்ம ப்ராடக்ட் எடுக்கிறது தான் ஆர் ஒமேகான்னு சொல்கிறோம். ஸோ இன்னொரு நோட்டேஷன் என்னன்னா இதுக்கு நேச்சுரல் நம்பர் டைம்ஸ் நம்பர் ரொட்டேட் இது பண்ணுறோம். தட் இஸ் ஆர் சஃபிக்ஸ் ஆர் பவர் நேச்சுரல் நம்பர். அப்படின்னா என்னன்னா அந்த ஆரை வந்து நேச்சுரல் நம்பர் டைம்ஸ் அதாவது இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கிறோம். இந்த செட்டில் இப்போ டேக் எனி இங்கே இருக்கிறது எல்லாமே ஆக்சுவலாக சீக்வன்ஸ் தான். இந்த செட்டில் இருக்க எல்லாமே வந்து சீக்வன்ஸ். if you take any elements here it should be a sequence. So if you take ரெண்டு சீக்வன்ஸு எடுக்கிறீங்க xn and yn ரெண்டு எலமெண்ட் வந்து இந்த ஆர் பவர் ஒமேகால எடுக்கிறீங்க. இப்போ நேச்சுரலாக என்ன அப்படி அந்த ஆல்ரெடி இருக்கிற இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோம் சிம்பிளாக, இது எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்என், இது ஒய் ஈக்குவல் டு ஒய்ன்னு வச்சுக்கோம். இப்போ இது ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு ஈக்விலிபிரியம் மெட்ரிக் டிஃபைன் பண்ணியிருக்கலாம். இங்கே சம்மேஷன் n வரைக்கும் போட்டுருக்கீங்க. ஸோ ஆக்சுவலாக இது இன்னும் நீங்கள் டீல் எழுதும்போது சம்மேஷன் வரும். இதை வந்து இதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்னா என்ன வரும் அப்படின்னாக்கா சம்மேஷன் மாடுலஸ் ஆஃப் xn மைனஸ் ஒய்என் வேர் n ஈக்குவல் டு 1 to infinity ஹோல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/2. ஸோ இதான் வந்து இந்த நம்ம அப்படியே ஜென்ரலாக எக்ஸ்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அங்கே டிஃபைன் பண்ண மெட்ரிக் வந்து இன்ஃபைனைட் ப்ராடக்ட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணால் இப்படி தான் வரப்போகுது. ஸோ அதேமாதிரி ரோவும் வந்து ரோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் எப்படி டிஃபைன் பண்ணுறதுனாக்கா சுப்ரீமம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்என் மைனஸ் ஒய்என். அங்கே மேக்ஸிமம் டிஃபைன் பண்ணோம், ஏன்னா அங்கே ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கிறதுல இங்கே சுப்ரீமம் டிஃபைன் பண்ணுறோம். இந்த மாதிரி டிஃபைன் பண்ண முடியுமா? இது ஒர்க் ஆகுதுன்னா இது வந்து மேக் நாட் சென்ஸ். பிகாஸ் இது வந்து ஒரு இன்ஃபைனைட் சீரீஸ். இது சீரீஸ் வந்து இது கன்வர்ஜென்ட்டாக இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து இதை நம்ம அப்படியே நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ அப்போ திஸ் இஸ் நாட் இது வந்து நாட் சென்ஸ், இது நாட் மேக் சென்ஸ். ஸோ செகண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோவும் பார்த்தீங்கன்னாக்கா சுப்ரீமம் வந்து இதுக்கு சுப்ரீமம் கிடைக்குமான்னு தெரியாது நமக்கு. இந்த கலெக்ஷன் இது வந்து பவுண்டட் அபவ் வந்தால் சுப்ரீமம் கிடைக்கும். நம்ம சுப்ரீமம் பற்றி பேச போகிறோம்னா ஃபர்ஸ்ட் இந்த செட்டு வந்து பவுண்டட் அபவ் வந்தால் தான் நம்ம வந்து சுப்ரீம் பேச முடியும். அப்போ இது பவுண்டட் அபவ்வான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்போ இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறது நம்ம வந்து இட்ஸ் நாட் மேக் சென்ஸ். நம்ம அப்படியே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது மெட்ரிக்கை. ஸோ அப்போ எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இப்போது அதுக்கு பதிலாக நான் ஒரு புது மெட்ரிக் டிஃபைன் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் வந்து யூனிஃபார்ம். இந்த ஸ்டாண்டர்ட் மெட்ரிக் இதில் இப்போது கிவன் எனி மெட்ரிக் டி வி ஹேவ் அ நியூ மெட்ரிக் டி பார். இந்த டி பார்ன்றது என்னன்னாக்கா மினிமம் ஆஃப் டி கமா 1 நம்ம ஆல்ரெடி நேற்றே பார்த்தோம். ஸோ இதுக்கு பேர் தான் என்னது ஸ்டாண்டர்ட் பவுண்டட் மெட்ரிக்னு பார்த்தோம். ஸ்டாண்டர்ட் பவுண்டட் மெட்ரிக்னு பேர். கிவன் எனி மெட்ரிக். அப்போ இந்த கிவன் மெட்ரிக் வந்து பவுண்டடாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஆனால் இந்த நியூ மெட்ரிக் மினிமம் ஆஃப் டி கமா 1 இஸ் ஸ்டாண்டர்ட் பவுண்டட் மெட்ரிக். இது பவுண்டடாக இருக்கும். ஸோ இப்போ இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை யூஸ் பண்ணி நாம் அந்த ஆர் ஒமேகாவில் ஒரு மெட்ரிக் டிஃபைன் பண்ணுறோம். அந்த மெட்ரிக் பேர் தான் என்னது யூனிஃபார்ம் மெட்ரிக்னு சொல்லப்போம். ஸோ அப்போ டெஃபினிஷன். ஸோ இப்போ வந்து நான் வந்து அங்கே நேச்சுரல் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ப்ராடக்ட் எடுத்தேங்க. இப்போ வந்து நான் ஜென்ரல் ப்ராடக்ட் எனி ஆர்பிட்ரி செட் ஆர் பவர் ஜேக்கு டிஃபைன் பண்ண போகிறோம். எனி ஜே, அது ஃபைனைட்டாக இருக்கலாம், இன்ஃபைனைட்டாக இருக்கலாம், கவுண்டபிள் ஆர் இன்கவுண்டபிள் எனிதிங் இருக்கலாம். ஸோ ஆர் பவர் ஜே இது வந்து என்னது ஆர்பிட்ரி ப்ராடக்ட் ஆஃப் ஆர் வேர் ஜே இஸ் இண்டெக்ஸ் செட். இந்த இண்டெக்ஸ் செட் வந்து எது வேணா இருக்கலாம், ஃபைனைட் செட்டாக இருக்கலாம், இன்ஃபைனைட் செட்டாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஸோ எனி ஆர்பிட்ரி இண்டெக்ஸ் செட். இப்போ இந்த ஆர்ஜேல ரெண்டு எலமெண்ட் எடுக்க போகிறோம், எக்ஸ் கமா ஒய்னு. ஸோ அப்போ அந்த எக்ஸ் எப்படி இருக்குனாக்கா சம் எக்ஸ் ஆல்ஃபான்னு இருக்க போது வேறு ஆல்ஃபா வேரிஸ் ஜே அதே மாதிரி இருக்கும் போது சீக்வன்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் சீக்வன்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதேமாதிரி ஒய்ன்ற ஒரு எலமெண்ட் எடுத்தால் அது எப்படி இருக்கும், ஒய் ஆல்ஃபா இல்லை பீட்டான்னு கூட வச்சுங்க, அது ஒன்றும் பிரச்சனை. ஒய் பீட்டா இன்ஜே இந்த மாதிரி தான் இருக்க போகுது. இப்போது இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள மெட்ரிக் டிஃபைன் பண்ண போகிறோம். அதை ரோ பார்னு வைக்கிறோம். ஸோ ரோ பார் எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னாக்கா அகைன் சுப்ரீமம் ஆஃப் டி ஆஃப் எக்ஸ் காமா ஒய்னு டிஃபைன் பண்ணாமல் டி பார் ஆஃப் எக்ஸ் காமா ஒய்ன்னு டிஃபைன் பண்ணுறோம். ஓகேங்களா? வேர் எக்ஸ் காமா ஒய் இந்த ஆர் பவர் ஜே. இன்னும் இல்லை நீங்கள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபாவில் சொல்லணும்னா இங்கே எக்ஸ் ஆல்ஃபா
கமா ஒய் ஆல்ஃபா. ஸோ அப்படிதான் பெட்டர். ஏன்னா நம்ம இங்கே ஒரு 2 பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம பேசுகிறோம். ஸோ இது வந்து இது எடுத்துரும். இப்போ இந்த டி பார்ன்றது என்ன, ஸ்டாண்டர்ட் மெட்ரிக் தான், மினிமம் ஆஃப் டி ஆஃப் எக்ஸ் காமா ஒய். ஸோ முதல்ல டி ஆஃப் ஜென்ரலாக டி ஆஃப் எக்ஸ் காமா ஒய்னா என்னன்னா, அந்த நீங்கள் மாடுலஸாக கூட எடுத்துங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு மெட்ரிக் கொடுத்தாங்கன்னா டி பார்ன்றது என்னன்னாக்கா ஸ்டாண்டர்ட் மெட்ரிக், தட் இஸ் மினிமம் ஆஃப் டி கமா ஒன்றுன்றது தான் டி பார். இந்த டி பார் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இங்கே ரோ பாருக்கு டிஃபைன் பண்ணுறது. ஸோ இப்போ ஜென்ரலாக ரோ பார் ஆஃப் இந்த பர்டிகுலர் 2 எலமெண்ட்டுக்கு நம்ம மெட்ரிக் எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்றது தான் இப்போ கொஸ்டின். ஸோ therefore ரோ பார் ஆஃப் if you take any 2 elements that is x comma y, மெட்ரிக் எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னாக்கா சுப்ரீமம் ஆஃப் டி பார் ஆஃப், இங்கே வந்து இப்போ இங்கே எக்ஸ் ஆல்ஃபா அது கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ஒய் ஆல்ஃபா, அந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி அதுக்கு நம்ம சுப்ரீம் எடுப்போம். தட் இஸ் டி பார் ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபா கமா ஒய் ஆல்ஃபா such that where alpha varies in j. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸ்ன்றது எப்படி இருக்குனாக்கா, சப்போஸ் இன் எக்ஸ் ஆல்ஃபா 1 கமா எக்ஸ் ஆல்ஃபா 2 கமா எக்ஸ் ஆல்ஃபா 3 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்க. அதே மாதிரி ஒய்ன்றது எப்படி இருக்குனாக்கா y alpha 1 etc. y alpha 2 y alpha 3 இந்த மாதிரி இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா இந்த ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டர் ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அது டி ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபா 1 கமா ஒய் ஆல்ஃபா 1. அதேமாதிரி இதுக்கு 2 டிஸ்டன்ஸ், இதுக்கு 2 டிஸ்டன்ஸ், இதெல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கு சுப்ரீம் எடுக்க போகிறோம். ஸோ இங்கே சுப்ரீம் எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன்னாக்கா இந்த டி பார்ன்றது ஒரு பவுண்டட் மெட்ரிக். நம்ம டின்னு எடுத்தால் டி வந்து பவுண்டடாக இருக்குன்னு அவங்க அவசியம் இல்லை. ஆனால் அந்த டி பார் எடுக்கும்போது ஷுட் பி பவுண்டட். அப்போ நம்ம பவுண்டட் செட் இருக்கிறத நம்ம சுப்ரீம் பற்றி பேசலாம். ஸோ இப்போ இந்த இது திஸ் ஃபார்ம் ஏ மெட்ரிக். இந்த மெட்ரிக் பேர் வந்து அந்த ரோ பார் இஸ் ஃபார்ம் ஏ மெட்ரிக். இந்த மெட்ரிக் பேர் வந்து யூனிஃபார்ம் மெட்ரிக்னு பேர். யூனிஃபார்ம் மெட்ரிக் ஆன் த செட் ஆர் பவர் ஜே. ஓகே, அப்போ ஒன்ஸ் நம்மளுக்கு மெட்ரிக் கிடைச்சா இந்த மெட்ரிக் வந்து ஒரு டோபாலஜியை இன்டியூஸ் பண்ணோம். அந்த டோபாலஜிக்கு பேர் என்ன பேர்னாக்கா யூனிஃபார்ம் டோபாலஜி. So uniform topology is nothing but is a topology induced by the uniform metric. Uniform topology on R power j. Okay. இப்போ இந்த யூனிஃபார்ம் டோபாலஜிக்கும் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் டோபாலஜி தெரியும். அப்போ அதுக்கு இதுக்கும் என்ன ரிலேஷன்ஸ்? அதே மாதிரி அந்த பாக்ஸ் டோபாலஜிக்கும் இப்போ 3 டோபாலஜி நம்மளுக்கிட்ட இருக்கு. ஓகேங்களா? என்னென்ன டோபாலஜி இருக்குனாக்கா பாக்ஸ் டோபாலஜி இருக்கு. இந்த ஆர் பவர், ஏன்னா ஆர் பவர் ஜேல தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இன் ஆர் பவர் ஜே இஸ் எனி இண்டெக்ஸ் செட். ஓகே, வி கேன் மேக் எஸ் எ நோட். ஸோ இன் ஆர் பவர் ஜே இது வந்து ஒரு ஆர்பிட்ரி ப்ராடக்ட் ஆஃப் ஆர். இதில் வி ஹாவ் அ 3 டோபாலஜிஸ் நவ். ஒன் இஸ் பாக்ஸ் டோபாலஜி அண்ட் another one is product topology. இப்போ கரண்ட்டாக வந்து இந்த ஆர்ஜேல ஒரு மெட்ரிக் டிஃபைன் பண்ணி யூனிஃபார்ம் மெட்ரிக் டிஃபைன் பண்ணதால் நம்மளுக்கு ஒரு யூனிஃபார்ம் டோபாலஜியும் கிடைச்சிருக்கு. இப்போதைக்கு இந்த 3 டோபாலஜி கிடைச்சிருக்கு. இந்த 3 டோபாலஜிக்குள்ள ரிலேஷன்ஸ் என்னன்னு பார்க்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இந்த பாக்ஸ் டோபாலஜி இஸ் ஃபைனர் தென் ப்ராடக்ட் டோபாலஜி. ஸோ அதனால பாக்ஸ் டோபாலஜி இஸ் ஆல்வேஸ் ஃபைனர் தென் ப்ராடக்ட் டோபாலஜி. ஓகே, இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். ப்ராடக்ட் டோபாலஜி. சரி, இப்போ இந்த யூனிஃபார்ம் டோபாலஜி வந்து கம்பேர் பண்ணோம். இந்த யூனிஃபார்ம் டோபாலஜிக்கும் ப்ராடக்ட் டோபாலஜிக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யூனிஃபார்ம் டோபாலஜி இஸ் ஃபைனர் தென் ப்ராடக்ட் டோபாலஜி. அப்புறம் அது கோசர் தென் பாக்ஸ் டோபாலஜி. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னாக்கா இன்னும் அதை நான் ஒரே கண்டெய்ன்மெண்ட்டாக எழுத போகிறேன்னாக்கா எழுதுகிறோம். பாக்ஸ் டோபாலஜி இஸ் ஃபைனர் தென் யூனிஃபார்ம் டோபாலஜி. Uniform topology is finer than product topology. ஓகேங்களா? இது இந்த ஸ்ட்ரிக்ட்லி கண்டெய்ன்மெண்ட் எப்போ நடக்குனாக்கா ஜேன்றது இன்ஃபைனைட் செட்டாக இருக்கும்போது.
இந்த மூணு டோபாலஜியும் இந்த ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். therefore அப்போ பாக்ஸ் டோபாலஜி இஸ் ஃபைனர் தென் சாரி ஆக்சுவலாக வந்து நான் இங்கே தப்பாக எழுதிட்டேன். யூனிஃபார்ம் டோபாலஜி இஸ் ஃபைனர் தென் ப்ராடக்ட் டோபாலஜி அண்ட் கோர்சர் தென் பாக்ஸ் டோபாலஜி. இப்போ என்ன இன்னும் அந்த கண்டெய்ன்மெண்ட்டிங் இப்படி வரும். இந்த பாக்ஸ் டோபாலஜி இங்கே வரும். பாக்ஸ் டோபாலஜி இஸ் கண்டெய்ன்ட் இன் யூனிஃபார்ம் டோபாலஜி அப்படிதான் சொல்லணும். ஏன்னா யூனிஃபார்ம் டோபாலஜி இஸ் ஃபைனர் தென் ப்ராடக்ட் டோபாலஜி அண்ட் கோர்சர் தென் பாக்ஸ் டோபாலஜி. அப்போ கரெக்டாக தான் எழுதிட்டேன். கரெக்டா? கோர்சர் தென் in terms of course அப்போ கரெக்ட் தான். முன்னாடி வந்து கரெக்ட் தான் இந்த சென்டென்ஸ். ஸோ therefore பாக்ஸ் டோபாலஜி இஸ் ஆல்வேஸ் பிகர் தென் யூனிஃபார்ம் டோபாலஜி, பிகர் தென் ப்ராடக்ட் டோபாலஜி. இது மூணுமே எப்போ ஈக்குவலாக இருக்குனாக்கா ஜே வந்து ஃபைனிட்டாக இருக்கும்போது. we take finite not countable. கவுண்டபிள் கிடையாது. ஃபைனிட் செட்டாக இருக்கும்போது மூணு டோபாலஜியும் ஈக்குவல் டோபாலஜி பாக்ஸ் டோபாலஜி. ஏன்னா பாக்ஸ் டோபாலஜியும் ப்ராடக்ட் டோபாலஜியும் நம்ம ஈக்குவல்னு சொல்லிட்டோம் ஆல்ரெடி. அதுக்கு நடுவில் தான் யூனிஃபார்ம் இருக்குது, அதனால் அதுவும் ஈக்குவல் ஆகிடும். யூனிஃபார்ம் டோபாலஜி is same as product topology. ஓகே, இந்த மாதிரி அப்போ ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் கொடுத்தாங்கன்னா தட் மெட்ரிக் இன்டியூஸ் சம் டோபாலஜி, அந்த டோபாலஜியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். அது ஆல்ரெடி இருக்கிற டோபாலஜி அதை வச்சு கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இன்னொரு தியரமாவை ஸ்டே பண்ணுறோம். தியரம், suppose we have the standard boundary matrix D bar. So D bar of A comma B எப்படி define பண்றோம்னாக்க minimum of modulus of A minus B comma 1, right? So இதான் வந்து இப்போதைக்கு நம்ம இருக்கிற ஒரு boundary standard boundary matrix. So B the standard bounded metric. இன்னும் அப்படியே கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டாண்டர்ட் எழுதிக்கணும். ஸ்டாண்டர்ட் பவுண்டட் மெட்ரிக் ஆன் ஆர். ஆரில் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் பவுண்டட் மெட்ரிக் ஆர் இருக்கு. இப்போது இந்த டி பாரை வச்சு நம்ம புதுசாக ஒரு மெட்ரிக் டிஃபைன் பண்ண போகிறோம். எங்கள் ஆர் பவர் ஒமேகாவில். So therefore if we take 2 points, let x comma y in r omega. R omega na r power n. N times வந்து இது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கிறோம். தட் இஸ் சீக்வன்ஸ். ரெண்டு சீக்வன்ஸ் எடுக்கிறீங்க. இப்போ அதுக்கு வந்து கேபிட்டல் டி மெட்ரிக் ஒன்று டிஃபைன் பண்ணுறோம். எக்ஸ் கமா ஒய் எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னாக்கா சுப்ரீமம் ஆஃப், ஏன்னா சுப்ரீமம் எடுக்கலாம், ஏன்னா நம்ம டி பாருக்கு தான் எடுக்க போகிறோம். டி பார் வந்து பவுண்டட் தெரியும், அதனால நம்ம மெட்ரிக் சுப்ரீம் பேசலாம். என்னன்னா சுப்ரீமம் ஆஃப் டி பார் ஆஃப் அந்த கரஸ்பாண்டிங் எக்ஸ் ஆல்ஃபா இல்லைனா எக்ஸ்ஐ. ஏன்னா நம்ம இங்கே கவுண்டபிளில் தான் பேசணும், அதனால் ஆல்ஃபா பதிலாக நீங்கள் எக்ஸ்ஐ ஒய்ஐன்னு யூஸ் பண்ணலாம். எக்ஸ்ஐ கமா ஒய்ஐ பை ஐ டிவைடட் பை. இந்த எலமெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் சுப்ரீம் எடுக்க போகிறீங்க. அந்த டியை தான் நம்ம மெட்ரிக்னு சொல்ல போகிறோம். ஓகே, வி கேன் ஈஸிலி ப்ரூவ் தட் திஸ் இஸ் மெட்ரிக் அண்ட் திஸ் மெட்ரிக் இன்டியூஸ்ட் எந்த டோபாலஜினாக்கா ப்ராடக்ட் டோபாலஜி. நம்ம ஆர் பவர் ஒமேகாவில் ப்ராடக்ட் டோபாலஜி ஒன்று இருக்குது. அந்த ப்ராடக்ட் டோபாலஜி என்னன்னா இந்த மெட்ரிக் இன்டியூஸ் பண்ணுறது. ஸோ திஸ் மெட்ரிக் திஸ் இன்டியூஸ் த ப்ராடக்ட் டோபாலஜி. ப்ராடக்ட் டோபாலஜி. ஸோ அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுனாக்கா இந்த ஆர் பவர் ஒமேகா வித் ப்ராடக்ட் டோபாலஜி இஸ் மெட்ரைசபிள். ஏன்னாக்கா நாம் ஒரு மெட்ரிக் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த மெட்ரிக் இன்டியூஸ் பண்ணுற டோபாலஜி யாருனாக்கா கிவன் டோபாலஜி. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மேபி வி மேக் அஸ் எ நோட். இதான் இந்த தியரம் தான் சொல்லுவோம். ஸோ தேர்ஃபோர் என்ன கன்க்ளூட் பண்ணுறோம், என்ன பாயிண்ட் இங்கே கன்க்ளூட் பண்ணுறோன்னாக்கா ப்ராடக்ட் டோபாலஜி இந்த ஆர் பவர் ஒமேகா வித் ரெஸ்பெக்ட் டு ப்ராடக்ட் டோபாலஜி ஆர் பவர் ஒமேகா common product topology is metrizable.
சார் ஒமேகாங்கிறது இங்க ஆர்பிட்ரரி இண்டெக்ஸ் செட்டா இல்ல நேச்சுரல் நம்பர்? இல்ல நேச்சுரல் நம்பர் தான். ஸோ ஆக்சுவலா இப்படி நம்ம டினோட் பண்றோம் ஆர் பவர் என் ஆர் சேம் அஸ் ஆர் பவர் ஒமேகா. இந்த இண்டெக்ஸ் செட் வந்து இங்க நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, ஸோ இந்த ஆர் பவர் ஒமேகா வித் ரெஸ்பெக்ட் டு ப்ராடக்ட் டோபாலஜி இஸ் மெட்ரைசபிள்னு சொல்லியாச்சு. ஸோ அப்போ நேச்சுரலாக கொஸ்டின் வருது. அப்போ நான் இது வந்து அப்போ இது வந்து கவுண்டபிள் ப்ராடக்ட் இங்கே ஆர் கிராஸ் ஆர் ஏன்னா இங்கே என்னன்னு போடுறதோ இது கவுண்டபிள் ப்ராடக்ட் ஆஃப் செட் நீங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ராடக்ட் டோபாலஜி டிஃபைன் பண்ணால் மெட்ரைசபிள் வருது. சப்போஸ் இங்கே அன்கவுண்டபிள் ப்ராடக்ட் எடுத்தால் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ராடக்ட் டோபாலஜி மெட்ரைசபிள் வருமா அப்படின்னாக்கா வராது. ஓகேங்களா, அது நம்ம எக்ஸசைஸில் பண்ணோம். ஸோ அப்போ இது வந்து கவுண்டபிள் ப்ராடக்ட், அதுக்கு அன்கவுண்டபிள் ப்ராடக்ட் ஆஃப் ஆர் இஸ் நாட் மெட்ரைசபிள். ஓகேங்களா, ஈவன் இஃப் யூ டேக் ப்ராடக்ட் டோபாலஜி ஆர் பாக்ஸ் டோபாலஜி அன்கவுண்டபிள் ப்ராடக்ட் எடுத்தாலே அது வந்து மெட்ரைசபிளாக வராது. அதை நம்ம பின்னாடி சொல்லுவோம், இல்லைனா இங்கே கூட நான் எழுதிடுறேன். ஸோ இப்போ பாக்ஸ் டோபாலஜி வந்து எந்த ப்ராடக்ட்லேயும் வராது. ஸோ மேபி அதை நான் பெட்டர் எழுதிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் நோட் என்னென்னா, இப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இது வந்து இப்போ ஆர் பவர் ஒமேகானா முதல்ல தெரிஞ்சுங்க கவுண்டபிள் ப்ராடக்ட், ஏன்னா இங்கே இது நேச்சுரல் நம்பர்ஸ் தான் இங்கே இண்டெக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர் பவர் இதே வச்சுங்க ஒமேகா வித் பாக்ஸ் டோபாலஜி எடுத்தீங்கன்னாக்கா நாட் மெட்ரைசபிள், இஸ் நாட் மெட்ரைசபிள். இது ஏன் நாட் மெட்ரைசபிள்ன்றதை நான் இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். சிம்பிள் தான், அதுக்கு சம் தியரம்ஸ் தேவைப்படுது. அந்த தியரத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு இது வரும். ஸோ இப்போ இது முடிஞ்சு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து an uncountable product of R. ஆரை வந்து அன்கவுண்டபிள் டைம்ஸ் வந்து நீங்கள் ப்ராடக்ட் பண்ணுறீங்கனாக்கா வித் ரெஸ்பெக்ட் டு எனி டோபாலஜி ப்ராடக்ட் ஆஃப் ஆர் வித் இட் செல்ஃப் இஸ் நாட் மெட்ரைசபிள். அப்போ இன்ஃபைனிட் அன்கவுண்டபிள் ப்ராடக்ட் எடுத்தாலே அது வந்து மெட்ரைசபிள் கிடையாது. எந்த டோபாலஜி பொறுத்தும், பாக்ஸ் டோபாலஜி பொறுத்தும் கிடையாது, ப்ராடக்ட் டோபாலஜி பொறுத்தும் கிடையாது. ஆனால் கவுண்டபிள் ப்ராடக்ட் வரும்போது பாக்ஸ் டோபாலஜி மெட்ரைசபிள் கிடையாது வித் ரெஸ்பெக்ட் டு பாக்ஸ் டோபாலஜி. ஆனால் அதே வந்து ப்ராடக்ட் டோபாலஜி பொறுத்து மெட்ரைசபிள். இந்த வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ என்ன கொடுப்பாங்கனாக்கா ஒரு செட்டு கொடுத்துட்டு அங்கே இண்டெக்ஸ் செட் வந்து ஃபைனைட் செட் இல்லைனா கவுண்டபிள் ஆர் அன்கவுண்டபிள் கொடுத்துட்டு மெட்ரைசபிளான்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் இந்த ரிசல்ட் 3 ரிசல்ட்டில் வந்து ரிசல்ட் ப்ராடக்ட் டோபாலஜி கவுண்டபிள் ப்ராடக்ட் இருந்தால் மெட்ரைசபிள், பாக்ஸ் டோபாலஜி கவுண்டபிள் ப்ராடக்ட் இருந்தால் நாட் மெட்ரைசபிள். அதே அன்கவுண்டபிள் ப்ராடக்ட் ஆஃப் ஆர் வித் இட் செல்ஃப் வித் ரெஸ்பெக்ட் டு எனி டோபாலஜி இஸ் நாட் மெட்ரைசபிள். ஓகேங்களா, இப்போது நாம் இதை இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது சொல்லியாச்சு. ப்ராடக்ட் டோபாலஜி வந்து கவுண்டபிள் ப்ராடக்ட் வந்து மெட்ரைசபிள். ஏன்னாக்கா நம்மளுக்கு ஒரு மெட்ரிக் கிடச்சிருக்கு. அந்த மெட்ரிக் தான் அந்த கேபிட்டல் டி. இந்த டியை பொறுத்து இந்த டி இன்டியூஸ் பண்ணுற டோபாலஜி தான் யார்? ப்ராடக்ட் டோபாலஜி. தேர்ஃபோர் இது பண்ண நம்ம டைரெக்டாக இந்த தியரத்துலேருந்தே நம்மளுக்கு இது ப்ரூவ் ஆகிடுது. இது வந்து மெட்ரைசபிள். இது ஆர் பவர் ஒமேகா வித் ரெஸ்பெக்ட் டு ப்ராடக்ட் டோபாலஜி இஸ் மெட்ரைசபிள் இந்த தியரத்துலேருந்து வந்துடுது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த ஆர் பவர் ஒமேகா வித் ரெஸ்பெக்ட் டு பாக்ஸ் டோபாலஜி இஸ் நாட் மெட்ரைசபிள்னு சொல்லணும். அதுக்கு சில தியரம்ஸ் மட்டும் நான் சொல்லிட்டு அதுக்கு போயிடலாம். இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ் மட்டும் தான் சொல்ல போகிறோம், நம்ம நிறைய சொல்லலை. ஃபர்ஸ்ட் வந்து சீக்வன்ஸ் லெம்மான்னு ஒரு லெம்மா சொல்ல போகிறோம். அந்த சீக்வன்ஸ் லெம்மா என்ன சொல்லுதுனாக்கா, சப்போஸ் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ தியரம் ஆர் லெம்மா. ஸோ லெம்மா, இந்த லெம்மா பேர் என்னன்னா த சீக்வன்ஸ் லெம்மா. ஸோ இந்த சீக்வன்ஸ் லெம்மா என்ன சொல்லுதுனாக்கா, சப்போஸ் வி ஹேவ் அ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ். எக்ஸ் வந்து ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ். இப்போ ஏன்னு ஒரு சப்செட் ஆஃப் எக்ஸ் இருக்கு. ஓகேங்களா, சப்போஸ் இஃப் there is a sequence in A converges to X. அப்படி இருந்தா தென் அந்த எக்ஸ் வந்து ஏ க்ளோஷரில் இருக்கும். இதுதான் அந்த தியரம்.
இந்த கான்வர்ஸ் வந்து எப்போ ட்ரூ இருக்கணும்? கான்வர்ஸ்னா என்ன அர்த்தம்? சப்போஸ் எக்ஸ் வந்து ஏ க்ளோஸில் இருந்ததுனாக்கா நம்மளால ஒரு சீக்வன்ஸ் வந்து ஏல கண்டுபிடிக்க முடியும், அது எக்ஸ் கன்வெர்ஜ் ஆக மாதிரி, அதான் கான்வர்ஸ். இந்த கான்வர்ஸ் வந்து ஜென்ரலாக ட்ரூ கிடையாது. எப்போ ட்ரூனா the converse holds if x is metriceable. x வந்து மெட்ரைசபிளாக இருந்தால் தான் அது ட்ரூ, இல்லைன்னா ட்ரூ கிடையாது. ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸ் லெம்மா. என்னன்னாக்கா சப்போஸ் ஒரு சீக்வன்ஸ் ஏல இருக்குது, அது ஏதோ ஒரு பாயிண்ட் கன்வெர்ஜ் ஆச்சுன்னா அந்த பாயிண்ட் கண்டிப்பாக ஏ க்ளோஷரில் தான் இருக்கும். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஆனால் இது கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்னன்னாக்கா ஆக்சுவலாக சப்போஸ் எக்ஸ் வந்து ஏ க்ளோஷரில் இருந்துனாக்கா we can find a sequence in A converges to that x. அதான் கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஆனால் அந்த கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ஜென்ரலாக ட்ரூ கிடையாது. எப்போ ட்ரூவாக இருக்குனாக்கா அந்த டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் வந்து மெட்ரைஸில் இருந்தால் எந்த ஒரு பாயிண்ட் ஏ க்ளோஷரில் எடுத்தாலும் we can find a sequence in A converges to that point. ஓகே, இது வெரி இம்பார்ட்டன்ட். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னாக்கா அந்த ஆர் பவர் ஒமேகா வித் ரெஸ்பெக்ட் டு பாக்ஸ் டோபாலஜி இஸ் நாட் மெட்ரைஸ்னு சொல்ல போகிறோம். அப்போ நாட் மெட்ரைஸ்னு வச்சுட்டேன். அப்போ இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது? சப்போஸ் மெட்ரைஸ்னு வச்சுக்க போகிறீங்க. அப்போ சப்போஸ் மெட்ரைஸ்னா இந்த ரிவர்ஸ் கண்டென்ட்மெண்ட் நடக்க போகுது. அப்போ எந்த ஒரு நீங்கள் ஒரு செட்டு கண்டுபிடிக்கிறீங்க ஏன்னு, அது எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் அது கன்வெர்ஜாக இருப்பான். அந்த மாதிரி சீக்வன்ஸ் கிடைக்கணும், கன்வெர்ஜ் டு எக்ஸாக இருக்கிற மாதிரி. ஆனால் அந்த மாதிரி எந்த சீக்வன்ஸும் கிடைக்கலன்னுன்ற மாதிரி நம்ம ஒரு செட்டை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் கேபிட்டல் ஏன்றது. ஸோ அதான் அந்த ஐடியா, அந்த ப்ரூஃப். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்னொரு தியரமும் சொல்லிடுறேன். ஸோ தியரம் அகைன் என்னன்னாக்கா சப்போஸ் we have function f from a topological space x to y. இது வந்து கண்டினியூஸ் வச்சுங்க. சப்போஸ் f is a function from x to y is continuous, then any sequence, சப்போஸ் இதுக்கு என்ன சொல்லுவோம்னாக்கா xn converges to x இருந்தால் then if xn converges to x then f of x converges to f of x. வந்து கண்டினியூஸுக்கு another way of definition. கான்வர்ஸ் எப்போ ட்ரூவாக இருக்குனாக்கா கான்வர்ஸ் is holds if x is metriceable. அப்போ ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்னா எந்த ஒரு சீக்வன்ஸ் கன்வெர்ஜஸ் டு எக்ஸ்என் கன்வெர்ஜ் டு எக்ஸ்னா தென் எஃப் ஆஃப் எக்ஸ்என் கன்வெர்ஜ் டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஆனால் கான்வர்ஸ் அதாவது சப்போஸ் எக்ஸ்என் கன்வெர்ஜ் டு எக்ஸாக இருந்து எஃப் ஆஃப் எக்ஸ்என் கன்வெர்ஜ் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னா எஃப் கண்டினியூஸா அப்படின்னா அது இருக்காது. எப்போ இருக்குனாக்கா அது மெட்ரைசபிளாக இருந்தால் தான். ஸோ இந்த ரெண்டு தியரம் ரொம்ப முக்கியமான தியரம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட். எஃப் இஸ் கண்டினியூஸ்ன்றது ஒன்று. இப்படி இருந்தால் இம்ப்ளைஸ் எந்த ஒரு சீக்வன்ஸ் எக்ஸ்என் கன்வெர்ஜ் டு எக்ஸ் இருந்தாலும் எஃப் ஆஃப் எக்ஸ்என் கன்வெர்ஜ் டு எஃப் ஆஃப் எக்ஸ். இதான் ஒரு இம்ப்ளிகேஷன். இந்த இம்ப்ளிகேஷன் வந்து ஆல்வேஸ் ட்ரூ. இந்த ரிவர்ஸ் இம்ப்ளிமேஷன் இருக்குல்ல, தட் இஸ் இஃப் இட் சப்போஸ் வி டேக் எனி சீக்வன்ஸ் எக்ஸ்என் கன்வெர்ஜ் டு எக்ஸ் அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ்என் கன்வெர்ஜ் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இருந்தால் எஃப் இஸ் கண்டினியூஸா அப்படின்னா ஜென்ரலாக கிடையாது. எப்போ அது நடக்கும்னாக்கா மெட்ரைசபிளாக இருந்தால் மட்டும்தான் நடக்கும். ஓகே, இப்போது இந்த லெம்மா சீக்வன்ஸ் லெம்மா வச்சுட்டு நம்ம ஆர் பவர் ஒமேகா வித் பாக்ஸ் டோபாலஜி இஸ் நாட் மெட்ரைசபிள்னு சொல்லுவோம்ல, அதை வேணால் இப்போ குயிக்காக சொல்லிடலாம். பட் அதுவும் சிம்பிள் தான். அதுக்கு முன்னாடி டெஃபினிஷன் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்னா என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் கன்வெர்ஜஸ் டு யூனிஃபார்ம்லி அப்படின்றது என்ன அப்படின்றது முதல் ஸ்டேட்மெண்ட் டெஃபினிஷன் கொடுத்துட்டு நம்ம அதை போயிடலாம். ஓகே, சப்போஸ் டெஃபினிஷன், suppose we have a sequence of functions. Let fn is a function from a topological space x to y. அப்போ f1 f2 f3 அந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. தட் இஸ் சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். பி a sequence of functions. ஜஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான். அது இப்போ நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இல்லையான்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். சப்போஸ் ஜஸ்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம் from x to y. ஆனால் இங்கே y என்னன்னா மெட்ரிக் ஸ்பேஸ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் ஃப்ரம் த செட் x, from the set capital X to the metric space Y. Codomain should be metric space. Okay, and D be the metric. அப்போ இங்கே நான் மெட்ரிக்கை வந்து நான் டின்னு வச்சுக்கோமா. ஸோ மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து டி ஒய் கமா டின்னு வச்சுக்கோ. ஓகே, ஸோ we say the sequence of function fn இருக்குதுங்க. இது
converges uniformly. இது converges uniformly எப்போ சொல்றோம்னாக்கா to a function. இது converges uniformly to a function f. and the f from x to y. Converges to a function f from x to y if, again for every epsilon greater than 0, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் there exists some n naught in n such that so modulus of the distance between n and distance தான் சொல்லிருக்காங்க. so distance between f of xn sorry fn of f of x fn of x minus f of x is so distance na comma போடுவோம். so is less than epsilon for all n greater than or equal to this fixed n naught and for all x on x. so இது நம்ம ஆல்ரெடி படிச்சதான் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கன்வர்ஜஸ் டு யூனிஃபார்ம்லி டு எ ஃபங்க்ஷன் எஃப்னா அது அந்த ஒரு எப்சிலன் வந்து எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, எல்லா எக்ஸுக்கும் ஒர்க் ஆகுன்றது. ஸோ இப்போ இது இந்த யூனிஃபார்ம் கண்டினியூஸ் வச்சு நம்ம யூனிஃபார்ம் லிமிட் தியரம் அப்படின்னு ஒரு தியரம் இருக்குது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தியரம். அப்படின்னா என்னன்னா, இந்த எஃப் அண்ட் கன்வர்ஜ் எஃப் யூனிஃபார்ம்ல இருந்தால் அந்த எஃப்பும் கண்டினியூஸ், அதை தான் இந்த தியரம் சொல்லுது. ஸோ இந்த தியரம் யாருனாக்கா யூனிஃபார்ம் லிமிட். இந்த தியரம் ஸ்டேட்மெண்ட்லேயே அந்த நேம்லேயே இருக்குது, யூனிஃபார்ம் லிமிட் தியரம். இப்போ அந்த கன்வர்ஜ் ஆகிற லிமிட் இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும். எங்கனாக்கா யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். ஸோ ஷார்ட்டாக எழுத போகிறோம்னாக்கா சப்போஸ் we have a sequence of function from x to y. இந்த y-ன்றது யாரு, ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ். ஓகே, சப்போஸ் if fn converges to f யூனிஃபார்ம்லியாக இருந்தனாக்கா then f is continuous and each fn also continuous. That is very important. The fn's எல்லாமே கண்டினியூஸாக இருந்து இந்த fn converges to f யூனிஃபார்ம்லியாக இருந்தனா then f is continuous. அந்த லிமிட்டும் கண்டினியூஸ். ஜென்ரலாக வந்து இந்த fn converges to f இருந்துச்சுன்னா இந்த f வந்து கண்டினியூஸ் இருக்கணும் அவசியம் கிடையாது. ஈவன் ஈச் எஃப் எல்லா எஃப்னும் கண்டினியூஸாக இருந்தால் கூட இந்த கன்வர்ஜ் ஆகிற ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஆனால் இந்த ஃபங்க்ஷன் இந்த கன்வர்ஜன்ஸ் வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜன்ஸாக இருந்ததுனாக்கா டெஃபினெட்லி அந்த லிமிட் வந்து கண்டினியூஸாக இருக்கும். அது சொல்கிறது தான் வந்து யூனிஃபார்ம் லிமிட் தியரம். ஓகே, இந்த தியரம் ரொம்ப இம்பார்ட்டண்டான தியரம். யூனிஃபார்ம் லிமிட் தியர்னா அந்த சப்போஸ் சீக்வன்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கன்வர்ஜஸ் டு யூனிஃபார்ம்லி டு எ லிமிட் எஃப்னா தி எஃப் இஸ் கண்டினியூஸ். ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்கு வருவோம். இப்போ அந்த சீக்வன்ஸ் லெம்மா என்ன சொல்லுதுனாக்கா, என்ன சொல்லிச்சு ரீகால் பண்ணுவோம். எக்ஸு ஒரு டாபாலஜிக்கல் ஸ்பேஸு, அதில் ஒரு சப்செட் ஏன்னு இருந்ததுனாக்கா சப்போஸ் ஏயில் இருக்க சீக்வன்ஸ் வந்து ஒரு பாயிண்ட் கன்வர்ஜேஷனா அந்த பாயிண்ட் வந்து ஏ க்ளோஷரில் இருக்கும். சப்போஸ் இந்த கான்வர்ஸ் எப்போ ட்ரூவாக இருக்கும், அந்த கான்வர்ஸ்னால் என்னது, ஏஎக்ஸ் வந்து ஏ க்ளோஷரில் இருந்ததுனாக்கா நம்மளால ஒரு சீக்வன்ஸ் வந்து ஏல கண்டுபிடிச்சி அந்த எக்ஸ்ன்ற பாயிண்ட் கன்வர்ஜ் ஆகுமானா ஆகும். எப்போனாக்கா அது மெட்ரைஸில் இருந்தால் இல்லைனா ஆகாது. இப்போ அதை தான் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இல்லை ப்ராப்ளம். இந்த ஆர் பவர் ஒமேகா இந்த பாக்ஸ் டோபாலஜி is not metrizable. ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறது, இது நாட் மெட்ரைசபிள் அப்படின்றது. அப்போ சப்போஸ் மெட்ரைசபிள், சப்போஸ் ஆர் பவர் ஒமேகா இஸ் மெட்ரைசபிள். அப்போ மெட்ரைசபிளாக இருந்தனாக்கா அந்த சீக்வன்ஸ் லெம்மானுடைய கான்வர்ஸ் ட்ரூவாக இருக்கும். அப்போ நாம் ஒரு செட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அந்த செட்டில் ஒரு பாயிண்ட் நம்ம கொடுக்க போகிறோம். ஆனால் அந்த பாயிண்ட்டு கன்வர்ஜ் ஆகிற மாதிரி ஏ க்ளோஷரில் ஒரு பாயிண்ட் சொல்ல போகிறோம். அந்த ஏ க்ளோஷரில் ஒரு பாயிண்ட் எடுத்து அந்த அந்த பாயிண்ட்டுக்கு எந்த சீக்வன்ஸும் ஏலேருந்து கன்வர்ஜ் ஆகாது அப்படின்னு சொல்கிறோம். ஒரு செட் ஏவை கன்வெர்ட் பண்ண போகிறோம். இந்த ஆக்சுவலாக இந்த ஆர் பவர் ஒமேகான்றது என்னன்னாக்கா ஆக்சுவலாக இஸ் செட் ஆஃப் சீக்வன்ஸ். ஆக்சுவலாக செட் ஆஃப் ஆல் சீக்வன்ஸ் தான் ஆர் பவர் ஒமேகா இல்லைனா ஆர் பவர் என்னு சொல்லுவோம்.
செட் ஆஃப் ஆல் சீக்வன்ஸில் நம்ம ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸ் எடுக்க போகிறோம். அதுதான் நம்ம ஏன்னு வைக்க போகிறோம். புதுசாக செட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஏன்றது என்னன்னாக்கா செட் ஆஃப் ஆல் சீக்வன்ஸ் x1 x2 அண்ட் ஸோ ஒன் இப்படி இருக்க போகுது. இது என்ன கண்டிஷனா எல்லா சீக்வன்ஸோட டேர்ம்ஸும் பாசிட்டிவாக இருக்க போது. அவ்வளோதான். ஈச் எக்ஸைஸ் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0 ஃபார் ஆல் ஐ. ஓகே, அப்படின்னா அந்த இந்த ஏன்ற செட்டில் ஒரு சீக்வன்ஸ் எடுத்தால் அந்த சீக்வன்ஸுக்கு எல்லா டேர்ம்ஸும் பாசிட்டிவ் டேர்ம்ஸாக தான் இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி செட்டு தான் எடுக்க போகிறேன். அதான் ஏ. இப்போது இந்த 0 வந்து 0ன்ற சீக்வன்ஸ் எடுக்கும். 0 சீக்வன்ஸ். இது 0ன்றது யாரு? 0, 0, 0, 0. இந்த 0 சீக்வன்ஸ் எடுக்கணும் எங்கனாக்கா r⁻ω. இப்போ முதல்ல இந்த 0 வந்து இந்த ஏ க்ளோஷரில் இருக்குமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஏ வந்து ஏ க்ளோஷரில் இருக்குமா? வித் ரெஸ்பெக்ட் நம்ம என்ன டோபாலஜி அச்சீவ் பண்ணியிருக்கோம்? பாக்ஸ் டோபாலஜி அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ குயிக்காக வந்து இங்கே முதல்ல வந்து ஏ க்ளோஷரில் ஒரு எலமெண்ட் இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கோம். எனி ஓப்பன் செட் கண்டெய்னிங் 0 இன்டர்செக்ட் வித் எவரி இன்டர்செக்ட் வித் ஏ அப்படின்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதனால் கல் பண்ணி ஒரு தியரம் படித்தோம். ஏ க்ளோஷர் ஒரு தியரம் என்னன்னாக்கா சப்போஸ் எக்ஸ் வந்து ஏ க்ளோஷரில் இருந்ததுனாக்கா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எவரி ஓப்பன் செட் கண்டெய்னிங் எக்ஸ் இன்டர்செக்ட் வித் ஏ, எவரி ஓப்பன் செட் கண்டெய்னிங் எக்ஸ் intersect ஏ அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் அந்த எந்த ஓப்பன் செட் எடுத்தாலும் நான் எம்டி வரும் இன்டர்செக்ஷன். அப்படி இருந்தால் எக்ஸ் வந்து ஏ க்ளோஸில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம கொஸ்டின் வந்து இந்த 0 வந்து ஏ க்ளோஸில் இருக்கா அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு என்ன சொல்லணும்? இஃப் யூ டேக் எனி ஓப்பன் செட் கண்டெய்னிங் 0 இன்டர்செக்ட் வித் ஏன்னு சொல்லணும். ஓகே, அப்போ இங்கே ஓப்பன் செட்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா இங்கே இருக்கிறது நம்ம எல்லாமே பாக்ஸ் டோபாலஜி. ஆரில் பாக்ஸ் டோபாலஜியில் நம்மளுக்கு ஆல்ரெடி ஆரில் என்ன ஓப்பன் செட்டு ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி. அப்போ பாக்ஸ் டோபாலஜியில் எப்படி இருக்கும்? அதே ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி தான். அது இன்ஃபைனைட் டைம்ஸ் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிட்டு போகிறீங்க. அதான் வந்து ஓப்பன் செட். ஓகே, நான் இப்போ 0 கண்டெயின் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு ஓப்பன் செட் எடுத்துப்போம். அதுதான். ஸோ இப்போ இந்த பி என்ன எடுக்கிறதுனாக்கா அதெல்லாம் பி இருக்கும். ஸோ ஜென்ரலாக வந்து இஃப் யூ டேக் எனி ஓப்பன் செட் எந்த ஃபார்மேட் இருக்குன்னா சம் A1 ஓப்பன் இன்டர்வல் A1 கமா B1 கிராஸ் A2 கமா B2 கிராஸ் இப்படி போயிட்டே இருக்கும். கிராஸ் AN கமா BN கிராஸ் அண்ட் ஸோ ஆன். இங்கே எல்லாமே வந்து ப்ராப்பர் ஓப்பன் செட்ஸ். ஏன்னா இங்கே பாக்ஸ் டோபாலஜி வரும். இப்போது நான் இந்த பாயிண்ட்டை என் கிளைம் வந்து இப்போ சப் கிளைம் வந்து 0 வந்து ஏ க்ளோஸில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். நான் இருக்குன்னு சொல்ல போகிறேன். அப்போ 0 கண்டெயின் பண்ணி இருக்கிற மாதிரி எந்த ஒரு பேசிஸ் எலமெண்ட் எடுத்தாலும் அந்த பேசிஸ் செட்டு கூட பேசிஸ் எலமெண்ட் கூட ஏவை இன்டர்செக்ட் பண்ணும்போது நான் எம்டியாக வரப்போகுது அப்படின்னு சொல்லப்போம். அப்படி சொல்லினா ஏ வந்து 0 வந்து ஏ க்ளோஸில் இருக்குன்னு. இப்போது அப்போ 0 கண்டெயின் பண்ணி இருக்கிற மாதிரி நான் ஒன்று எடுக்க போகிறேன்னா எப்படி எடுக்கலாம்? இப்போ இல்லை இதே வச்சுங்க. இப்போ ஜென்ரலாக 0ன்னு இதில் இருக்குன்னு வச்சுங்க. ஜென்ரலாக நம்ம இதை எடுத்துக்கலாம். -1 இப்படி எல்லாத்துக்கும் -1 எடுத்தாலே -1+1 எடுத்தாலே போதும் 0 உள்ள வந்துடும். நம்ம ஸ்பெசிஃபிக்காகவே எடுக்கிறத விட ஜென்ரலாக எடுத்துக்கோம். இதான் ஓப்பன் செட்டு பேசிஸ் எலமெண்ட். அதில் 0 இருக்குன்னு வச்சுக்க போகிறோம். இப்போது இதுக்கும் ஏக்கும் இன்டர்செக்ட் பண்ணால் நான் இப்படி வரும். ஏன் அப்படின்னு பார்த்தா இப்போது 0 வந்து இங்கே இருக்குன்னா 0ன்றது யார்? 0,0,0 அப்படி இருக்குல்ல. அப்போ இங்கேயும் 0 இருக்குது, இங்கேயும் 0 இருக்குது, இங்கேயும் 0 இருக்குது. அப்போ முதல் நான் இங்கே பார்க்குறேனே ஃபர்ஸ்ட் இன்டர்வல் மட்டும் எடுத்துக்குமே. இது வந்து A1, இது வந்து B1 இருக்கு. அங்கே 0 இருக்குன்னா 0 எங்கே இருக்கும்? இங்கே கூட இருக்கலாம் 0. அப்போ 0க்கு இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்க போகுது. அப்போ நான் இதில் இந்த B/B1 அதோட கம்மியாக அப்போ B1/2 இங்கே எடுத்துக்கணும். அப்போ இதுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் நம்பர் எனக்கு கிடைக்குது. அதேமாதிரி இந்த இன்டர்வலுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் நம்பர் கிடைக்குமா? கிடைக்கும். ஏன்னா 0 உள்ளே இருக்குது. அகைன் இங்கே A2ன்ற இந்த பாயிண்ட்ஸ் இருக்குது, இங்கே B2 இருக்குது. அதுக்குள்ளே 0 இருக்குன்னா இங்கே இருக்குன்னா அப்போ இங்கே ஏதோ ஒரு பாசிட்டிவ் நம்பர் இருக்கும். கண்டிப்பாக B/2ன்னு ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கேன். B2/2 அந்த மாதிரி. அப்போ இப்போ நான் சீக்வன்ஸ் கொடுக்குறேன் என்னென்னா B1/2 அப்புறம் B2/2 எக்ஸெட்ரா இந்த சீக்வன்ஸ் இருக்குது இல்லைங்களா? B2/2 அந்த மாதிரி. இது கண்டிப்பாக எங்கே இருக்குனாக்கா ஏல இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ். இந்த B1/2 பாசிட்டிவ், B2/2 பாசிட்டிவ். இது எங்கேயும் இருக்குது, பிலையும் இருக்குது இந்த சீக்வன்ஸ். ஏன்னா இங்கே அங்கேருந்தா எடுக்கிறோம். அப்போ இந்த எலமெண்ட் வந்து எங்கே இருக்குது? ஏ இன்டர்செக்ஷன் பியில் இருக்குது. தேர்ஃபோர் 0வை கண்டெயின் பண்ணியிருக்க மாதிரி எந்த ஒரு பேசிஸ் எலமெண்ட் எடுத்தாலும்
அதுக்குள்ள ஏல ஒரு கண்டிப்பா ஒரு எலமெண்ட் இருக்கும். therefore இந்த செக்ஷன் வந்து நான் எம்டி. அதனால இம்ப்ளைஸ் என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம், 0 கண்டிப்பா வந்து ஏ க்ளோஷர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா நம்ம என்ன சொல்ல போறோம்னா ஏல இருந்து எந்த சீக்வன்ஸுமே கிடைக்கல இந்த 0 கன்வர்ஜ் ஆகிற மாதிரி அப்படின்னு சொல்லணும். அதான் நம்ம எய்ம். கான்வர்ஸ் என்னது, ஒரு எலமெண்ட் எக்ஸ் வந்து ஏ க்ளோஷர் இருந்தால் ஏல இருந்து ஒரு சீக்வன்ஸ் வந்து எக்ஸ் கன்வர்ஜ் ஆகுமா, அது மெட்ரைஸில் இருந்தால் தான் ஆகும். ஆனால் இப்போ நம்ம மெட்ரைஸும் வச்சிருக்கோம். அப்போ இந்த பர்டிகுலர் நம்ம 0 வந்து ஏ க்ளோஷர் இருக்கு, இந்த 0 கன்வர்ஜ் ஆகும் மாதிரி நம்மளால ஒரு சீக்வன்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா ஏல இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆனால் ஏல இருக்கு சீக்வன்ஸோட டேர்ம்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ். அப்போ சப்போஸ் ஏதோ ஒரு சீக்வன்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுங்க ஏல இருந்து, அது கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏன்னு வச்சுக்கோங்க. ஸோ சப்போஸ் ஒரு சீக்வன்ஸ் ஏன்னு கிடைக்குது எங்கே இருந்துனாக்கா இந்த செட் ஏக்கு such that இந்த ஏஎன் வந்து 0 கன்வர்ஜ் ஆகிற மாதிரி. அப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் இந்த ஏஎன் வந்து எப்படி இருக்கும், அந்த nth டேர்ம் மட்டும் பார்க்க, அந்த சீக்வன்ஸோட nth டேர்ம். அப்போ இதே ஒரு சீக்வன்ஸ் தான். அந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்கும், சப்போஸ் we call x1n, x2n, x3n. ஏன்னா n இங்கே ஃபிக்ஸ் இப்படி போயிட்டு இப்படி தான் இருக்குது ஒரு சீக்வன்ஸ். ஓகே, ஒரு nth டேர்மு இந்த சீக்வன்ஸ் எடுக்கிறீங்க, அந்த சீக்வன்ஸோட nth டேர்மே ஒரு சீக்வன்ஸாக தான் இருக்கும். அப்புறம் இந்த ஈச் எக்ஸைன்ஸ் இது எல்லாமே பாசிட்டிவ், ஏன்னா ஏழு இருக்குது. அப்போ அதனால் இந்த இதுவும் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தன் 0, இதுவும் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தன் 0, இதுவும் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தன் 0. ஸோ எல்லா டேர்ம்ஸும் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தன் 0. ஓகே, இப்போது நம்மளுக்கு சீக்வன்ஸோட கன்வர்ஜன்ஸ்னா என்ன டெஃபினிஷன்? சப்போஸ் எக்ஸ்என் கன்வர்ஜஸ் டு எக்ஸ் அப்படின்னா அர்த்தம், இந்த எக்ஸை கண்டெயின் பண்ணியிருக்க மாதிரி எந்த ஒரு ஓப்பன் செட் யூ எடுத்தாலும், யூவில் எக்ஸை கண்டெயின் பண்ணி எடுத்தாலும், சப்போஸ் இதுதான் வந்து யூன்னு வச்சுங்க, அதில் எக்ஸ் கண்டெயின் பண்ணி எந்த ஒரு ஓப்பன் செட் எடுத்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லா சீக்வன்ஸோட நம்பர்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். இங்கே சப்போஸ் இங்கே x1 இருக்கலாம், இங்கே x2 இருக்கலாம், x3 எப்படி இருக்கலாம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லா எக்ஸன்ஸும் உள்ளே வந்துடும். ஆல் த xn0 வந்து அதுக்கப்புறம் எல்லா டேர்ம்ஸும் இந்த யூ அந்த எக்ஸோட நெய்பர்ஹுட்டுக்குள்ளே வந்துடும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த சீக்வன்ஸ் எல்லாமே வந்து இந்த சீக்வன்ஸோட டேர்ம்ஸ் எல்லாமே வந்து அந்த ஓப்பன் செட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா we say xn converges to x. அப்போ இப்போ நாம் என்ன சொல்லுவோம், இந்த ஏஎன் வந்து கன்வர்ஜஸ் டு 0ன்னு அர்த்தம், 0 கண்டெயின் பண்ணியிருக்கிற மாதிரி எந்த ஒரு ஓப்பன் செட் எடுத்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த சீக்வன்ஸோட டேர்ம்ஸ்லாம் அந்த ஓப்பன் செட்டுக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதான் வந்து ஏ. இப்போது நான் ஒரு ஓப்பன் செட் சொல்ல போகிறேன் 0 கண்டெயின் பண்ணியிருக்கிற மாதிரி, ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த சீக்வன்ஸோட டேர்ம்ஸ்லாம் அங்கே இல்லாத மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் ஏன்னு தேர்ந்தது. இப்போ நான் ஒரு பி டேஷ்னு ஒரு பேசிஸ் எலமெண்ட் சொல்ல போகிறேன், அதில் 0 இருக்கிற மாதிரி. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா -x11, ஓப்பன் இன்டர்வல் -x11 + x11 கிராஸ். ஏன்னா பேசிஸ் எலமெண்ட் எல்லாமே ப்ராடக்ட் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸ் தான் இருக்கும். அடுத்த பேசிஸ் எலமெண்ட் என்ன டேர்ம்ஸ் என்னென்னா -x22 + x22 அண்ட் so on. nth term -xnn, +xnn cross and so on. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இது ப்ளஸ் இது மைனஸ்னால் கண்டிப்பாக 0 அங்கே இருக்குது, இங்கேயும் 0 இருக்குது. அப்போ இந்த 0 சீக்வன்ஸ் வந்து கண்டிப்பாக பி டேஷில் இருக்குது. சப்போஸ் நம்மளால் ஒரு சீக்வன்ஸ் ஏன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சு அது 0 கன்வர்ஜ் ஆச்சுன்னா, பை த டெஃபினிஷன் ஆஃப் கன்வர்ஜன்ஸ், இஃப் யூ டேக் எனி ஓப்பன் செட் கண்டெய்னிங் 0 ஆஃப்டர் ஸ்டார்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த சீக்வன்ஸ் ஏஎன்ஸ்லாம் வந்து இந்த பி டேஷ்குள்ள இருக்கும். நான் பர்டிகுலராக இந்த பி டேஷ் எடுத்துக்கிறேன், ஏன்னா இந்த பி டேஷ் கண்டிப்பாக 0 இருக்குது. ஸோ அதனால் இம்ப்ளைஸ் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தேர் இஸ் x0 n0 such that இந்த n0க்கு அப்புறம் if you take any n greater than or equal to n0, இந்த ஏஎன்லாம் எங்கே இருக்கும், இந்த பி டேஷில் இருக்கணும். அதான் டெஃபினிஷன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த சீக்வன்ஸினுடைய டேர்ம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பி டேஷில் இருக்கணும். இப்போது இந்த ஏஎன்ல இந்த ஏஎன்ன்றதே ஒரு சீக்வன்ஸு. அப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து பி டேஷில் இருக்குன்னா என்ன அர்த்தம், இந்த ஃபர்ஸ்ட் இந்த இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் செட்டுக்குள்ளே இருக்கும், இந்த செகண்ட் டேர்ம் வந்து இந்த செகண்ட் இன்டர்வல் இருக்கும் அண்ட் so on. இப்போது இந்த சீக்வன்ஸ்லேயே xnன்றது nth டேர்ம், x1n, x2n, x3n nth டேர்ம் வந்து xnn. அது வந்து nth டேர்முக்குள்ளே இருக்கணும், nth இன்டர்வலுக்குள்ளே. ஆனால் இந்த இன்டர்வல் நம்ம எடுத்ததே ஓப்பனில் தான் எடுத்துருக்கோம். அந்த ஓப்பனோட எண்ட் பாயிண்ட்ஸ் யார் பார்த்தீங்கன்னாக்கா xnn. அப்போ இந்த xnன்றது ஏஎன்ல இருக்குது, ஆனால் இங்கே இல்லை. அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லா சேம்ட்டுங்கிறதுனா ஆனால் இங்கே இல்லை. அப்போ என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம், 0ன்ற பாயிண்ட் வந்து ஏ க்ளோஷரில் இருக்குது, ஆனால் இந்த 0 கன்வர்ஜ் ஆகிற மாதிரி இந்த ஏலேருந்து எந்த சீக்வன்ஸும் கிடைக்கல. அதனால் நம்ம அசம்ஷன் இஸ் ராங். என்ன அசம்ஷன்?
Suppose R omega is metrizable with respect to box topology, we get contradiction. Therefore, this is not metrizable. So, therefore, the sequence lemma is very important. Okay, okay. Any doubt in this? Is doubt na கேளுங்க. No sir, no sir. நம்ம அடுத்து மூவ் ஆயிடலாம். ஓகே ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து இதே இன்னும் அடுத்த கோஷன் டோபாலஜிலாம் இருக்குது. பட் ஆனால் கோஷன் டோபாலஜி நம்ம டிஆர்பி சிலபஸில் இல்லை, நம்ம அது போனால் டைம் ஆகும். அதனால் நம்ம வந்து நியூ டாபிக்குள்ளே போயிடலாம். கனெக்டட் செட்ஸ் அண்ட் காம்பேக்ட் செட் பற்றி போயிடலாம். ஓகேங்களா? இல்லை கோஷன் டோபாலஜி பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா ஓகே நான் சொல்கிறேன். ஷார்ட்டாக வேணால் சொல்லுங்கள் அப்படின்னா சொல்கிறேன். இல்லை வேண்டாம் இப்போதைக்கு சிலபஸில் இல்லை அப்படின்னா நம்ம அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம இதுக்குள்ளே போயிடலாம். ஓகே ஓகே. இப்போ நம்ம வந்து புதுசாக டாபிக் உள்ள போயிடும். ஸ்டார்ட் பண்ண போறோம்னாக்க கனெக்டட்னஸ். கனெக்டட்னஸ் ஒரு செட்டு ஒரு டாபாலஜி ஸ்பேஸ் வந்து எப்போ கனெக்டட்னு சொல்ல போகிறோம் அப்படின்றது தான் இது டெஃபினிஷன். ஓகே சார். ஓ சார் கனெக்டட்னஸ். நம்ம டைரெக்டாக வந்து டெஃபினிஷன் போயிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் செப்பரேஷன்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ டெஃபினிஷன், suppose let X be a topological space. Let X be a topological space. Okay. A separation of X. Separation is a pair of open sets. E is a pair. அந்த பேர் வந்து U, V ன்னு pair of disjoint open sets. Disjoint non-empty open sets. Non-empty open sets of X whose union is X. Whose union is whole X. Okay. So separation என்னன்னா is a pair of open sets. அது ரெண்டு டிஜாயின்டாக இருக்கணும். அந்த ரெண்டு ஓப்பன் செட் யூனியன் பண்ணால் ஹோல் செட் வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த ரெண்டு ஓப்பன் செட் U, V அந்த பேரை வந்து நம்ம செப்பரேஷன் சொல்லுவோம். சப்போஸ் ஒரு ஸ்பேஸுக்கு அந்த மாதிரி செப்பரேஷன் கிடைக்கல அப்படின்னாக்கா we say is a connected sets. So the space X is said to be connected if there does not exist separation. Does not exist a separation. Separation of X. இப்போ செப்பரேஷன்றது பேர் ஆஃப் ஓப்பன் செட்ஸ், டிஜாயின்ட் செட்ஸ், அது இல்லாமல் ரெண்டு ஓப்பன் செட், அது ரெண்டு யூனியன் பண்ணால் ஹோல் செட் வரும். அந்த மாதிரி ஒரு பேர் ஆஃப் ஓப்பன் செட் கிடைச்சி அது ரெண்டு யூனியன் பண்ணால் ஹோல் செட் வருதுன்னா அந்த பேருக்கு பேர் செப்பரேஷன் பேர். அந்த மாதிரி பேர் கிடைச்சிட்டா அந்த ஸ்பேஸ் வந்து கனெக்டட் கிடையாது. அந்த மாதிரி பேரே கிடைக்கல, செப்பரேஷனே கிடைக்கலன்னா we say is a connected set. ஓகேங்களா? ஸோ அதர் வே ஆஃப் சேயிங் தட் கனெக்டட், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டெஃபினிஷன். அனதர் வே ஓகே என்ன சொல்கிறாங்க, a space X is connected if and only if the only open and closed sets are empty set and whole set. A space X is connected if and only if the only
க்ளோபன் செட்ஸ்னு சொல்லுவாங்க. க்ளோபன்னா போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு பேர் தான் க்ளோபன் சொல்லுவாங்க. ஸோ த ஒன்லி சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ் that are both open and closed or that are both open and closed இருக்கிற மாதிரி இருக்கிற சப்செட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா open and closed in X or empty set and whole set or the empty set whole set மட்டும்தான் only both open and closed. அப்படி இருந்தால் அந்த ஸ்பேஸ் வந்து கனெக்டட் சொல்லுவோம். கனெக்டடாக இருந்தால் இந்த ஒன்லி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து எம்டி செட்டு ஹோல் செட்டாக தான் இருக்கணும், மற்ற செட் இருக்கக்கூடாது. எம்டி செட் அண்ட் ஹோல் செட் அண்ட் எக்ஸ் இட் செல்ஃப். ஓகே, இப்போ ஒரு டாபாலஜிக் ஸ்பேஸ் கனெக்டட்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன். த ஒன்லி சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ் தட் ஆர் போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இஸ் ஹோல் செட் அண்ட் எம்டி செட். எம்டி செட்டு ஹோல் செட்டு தவிர வேறு எந்த சப்செட்டும் போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸாக இருக்காது எங்கனாக்கா கனெக்டட் செட்டில். அப்போ வேறு ஏதோ செட்டு வந்து போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸாக இருந்ததுன்னா அந்த செட்டு வந்து கனெக்டட் செட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பின்னாடி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் தியரம், சப்போஸ் ஒரு சப்செட் வந்து எக்ஸ்ன்ற ஒரு டாபாலஜிக்கல் ஸ்பேஸ், அதுக்குள்ளே ஒரு சப்செட் இருக்குது, அந்த சப்செட் வந்து எப்போ கனெக்டட் சொல்கிறோம் அப்படின்றதான தியரம். சப்போஸ் இஃப் y is a subspace of x, அப்போ சஸ்பேஸ்ன்னு சொல்கிறேன்னா என்ன அர்த்தம்? அங்கே சஸ்பேஸ் டாபாலஜி இருக்குன்னு அர்த்தம். If y is a subspace of x, okay, a separation, the y is separation, so separation of y, the subset chinna set, separation of y is a pair of disjoint non-empty sets A and B. ஓப்பன் நான் சொல்லவே இல்லை. A and B whose union is Y. Whose union is Y. Neither of which the A ஓட லிமிட் பாயிண்ட் வந்து பியில் இருக்கக்கூடாது, பியோட லிமிட் பாயிண்ட்ஸ் எதுவுமே ஏல இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி டிஜாயின் செட்ஸ். ஸோ நெய்தர் ஆஃப் விச் கண்டைன்ஸ் a limit point. The limit point of the other. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தட் இஸ் இந்த ஏ க்ளோஷருக்கும் பிக்கும் இன்டர்செக்ட் பண்ணும்போது எம்டி வரணும், அண்டு ஏக்கும் பி க்ளோஷருக்கும் இன்டர்செக்ஷன் இருக்கும்போது எம்டி. அதாவது ஏவோட லிமிட் பாயிண்ட் எதுவுமே பியில் இருக்கக்கூடாது, அதுமாதிரி பியோட லிமிட் பாயிண்ட் எதுவுமே ஏல இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி செட்ஸ் இது. ஸோ நெக்ஸ்ட் த ஸ்பேஸ் இஸ் கனெக்டட், த ஸ்பேஸ் ஒய் இஸ் கனெக்டட் is connected if there is no separation. If there is no separation. So அப்போ ஒரு சப்செட்டில் செப்பரேஷன் என்ன சொல்கிறேன், ஒரிஜினல் பெரிய செட்டுக்கு செப்பரேஷன்றது என்னது, அங்கே செப்பரேஷன் இஸ் பேர் ஆஃப் டிஜாயின்ட் ஓப்பன் செட்ஸ் ஹூஸ் யூனியன் இஸ் எக்ஸ். ஆனால் இங்கே சப்செட்டில் வந்து செப்பரேஷன் சொல்கிறேன் அகைன் பேர் ஆஃப் செட்ஸ் தான், ஓப்பன் செட்ஸ் கிடையாது. அதுக்கு பதில் எக்ஸ்ட்ரா என்ன கண்டிஷன் போடுறனாக்கா, இந்த ஏக்கு பிக்கு ஏ பார் இன்டர்செக்ஷன் பி இஸ் எம்டி அண்ட் பி ஏ இன்டர்செக்ஷன் பி பார் இஸ் எம்டியாக இருந்ததுன்னா தென் வி சே த பேர் ஏ கமா பி இஸ் ஏ செப்பரேஷன் ஆஃப் த செட் ஒய்ன்னு சொல்கிறோம். அப்போ அந்த செட்டை எப்போ, அந்த சஸ்பேஸ் எப்போ கனெக்ட் சொல்கிறோம், இஃப் தேர் இஸ் நோ செப்பரேஷன் கிடைக்கலன்னா அதை கனெக்டட்னு சொல்கிறோம் ஒய்க்கு. ஒரு சஸ்பேஸுக்கு செப்பரேஷனாக என்ன, பேர் ஆஃப் டிஜாயின்ட் செட்ஸ் தான், பட் இந்த ரெண்டு இதோடைய லிமிட் பாயிண்ட் அதில் இருக்கக்கூடாது, அந்த செட்டோட லிமிட் பாயிண்ட் ஏல இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பேர் ஆஃப் செட்ஸுக்கு தான் நம்ம செப்பரேஷன் ஆஃப் த சஸ்பேஸ் ஒய்க்கு சொல்கிறோம். அப்போ அந்த சஸ்பேஸ் எப்போ கனெக்டட் சொல்கிறோம், தேர் இஸ் நோ சச் எ பேர் எக்ஸிஸ்ட்னா அண்ட் வி சே இஸ் ஏ கனெக்டட் செட். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸ்.
ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் வந்து ஒரு 2 பாயிண்ட் செட்ஸ் வச்சு ஒரு ரெண்டு பாயிண்ட் இருக்கிற மாதிரி வச்சுக்கோம். ஸோ ஏ கமா பின்னு 2 பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்கிற ஒரு செட்டு. இதில் ஒரு டோபாலஜி என்ன வச்சுக்கோன்னா இன்டிஸ்கிரீட் டோபாலஜி வச்சுக்கோ. ஸோ அப்போ இன்டிஸ்கிரீட் டோபாலஜி என்னென்ன இருக்கும்? எம்டி செட்டும் ஹோல் செட்டு மட்டும்தான் இருக்கும். இப்போ இது கனெக்டடா அப்படின்னு பார்ப்போம். அப்போ இது கனெக்ட் ஒன்லி ஓப்பன் செட் அண்ட் க்ளோஸ் செட் ஆர் எம்டி செட் அண்ட் க்ளோஸ் செட் ஹோல் செட். இப்போ ஓப்பன் செட்னா யாரும் டவுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் இருக்கிறது தான் ஓப்பன் செட். இப்போ எம்டி செட்டும் ஓப்பனு, எக்ஸும் ஓப்பன். ஏன்னா ரெண்டுமே டவுக்குள்ளே இருக்காங்க ஓப்பன். இப்போ இது எக்ஸுக்கு க்ளோஸ்ட் ஆனால் அது காம்ப்ளிமெண்ட்டுங்க இருக்கணும். ஸோ எக்ஸோட காம்ப்ளிமெண்ட் எம்டி, தேர்ஃபோர் அது ஓப்பன், அதனால எக்ஸ் க்ளோஸ்டு. எம்டி செட்டோட காம்ப்ளிமெண்ட் ஓப்பனானு செக் பண்ணோம். எம்டி செட்டோட காம்ப்ளிமெண்ட் வந்து எக்ஸ் ஓப்பன்றது எம்டி செட்டு க்ளோஸ்டு சார். வேற எந்த செட்டுமே ஓப்பன் ஆகும்ல க்ளோஸ் ஆகல. தேர்ஃபோர் a set with indiscrete topology is connected. Therefore this x, the space x comma the indiscrete topology is connected. ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் there is no separation எழுதலாம். அந்த எக்ஸை வந்து யூனியன் ஆஃப் 2 ஓப்பன் செட்ஸாக எழுத முடியாது ஏபியா. ஏன்னா இங்கே வேற ஓப்பன் செட்டே கிடையாது, இருக்கிறதே 2 ஓப்பன் செட் அந்த டாப்பாலஜியில். அப்போ டிஜாயின்ட் ஓப்பன் செட் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. So there is no such a separation, therefore x is connected. Otherwise use the definition, the only open and closed set are empty set and whole set. Therefore a set with indiscrete topology is a connected space. In first example. Okay, next example. If we take y equal to closed minus 1 comma open 0 union open 0 closed 1. This is subset of R. இப்போ இந்த y-ன்றது is a subspace of, ஏன்னா subset of R, Rல usual topology இருக்கு. இப்போ இந்த y வந்து கனெக்டடா இல்லையான்னு செக் பண்ணோம். அப்போ இந்த y வந்து இப்போதைக்கு யூனியன் ஆஃப் 2 செட்ஸாக எழுதியாச்சு. அப்போ இங்கே யார் நம்ம ஏ யாருனாக்கா க்ளோஸ் டு -1 ஓப்பன் 0, பின்றது யாருனாக்கா 0,1. இப்போ இது வந்து செப்பரேஷனாக இருக்குமா அந்த ஒய்க்குன்னா நம்ம என்ன கண்டிஷன் செக் பண்ணோம்? ஏ க்ளோஷர் இன்டர்செக்ஷன் பி வந்து எம்டியாக இருக்கணும். அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் பி க்ளோஷரும் எம்டியாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தென் வி சே ஏபிஆர் செப்பரேஷன் ஆஃப் ஒய். அதனால் ஒய் இஸ் நாட் கனெக்டட். ஏன்னா செப்பரேஷனாக பிரிக்க முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது இது 2 தான். இப்போது வாட் இஸ் ஏ க்ளோஷர்? ஏவோட லிமிட் பாயிண்ட்னா யாருனாக்கா அந்த 0வும் வந்து இன்க்ளூட் ஆகிடும். பி க்ளோஷர் யாருனாக்கா இங்கே 0வும் இன்க்ளூட் ஆகிடும் க்ளோஸ். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பியில் 0 இல்லை, ஆனால் ஏ க்ளோஷரில் 0 இருக்குது. ஆனால் காமனாக எதுவுமே கிடையாது. காமனாக இருந்தால் 0 இருக்கணும், ஆனால் 0 வந்து பியில் கிடையாது, ஏ பாரில் இருக்குது. அதே மாதிரி பி பாரில் 0 இருக்குது, ஆனால் ஏல 0 கிடையாது. ஸோ அப்போ சாட்டிஸ்ஃபை தீஸ் 2 கண்டிஷன்ஸ். அப்போ இந்த பேர் வந்து இஸ் ஏ செப்பரேஷன். இந்த ஏ கமா பி இஸ் ஏ செப்பரேஷன் of y. Therefore y is not connected. Y is not connected. ஏன்னா செப்பரேஷன் பண்ண முடியும். இங்கே செப்பரேஷன். ஓகே, இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் போவோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், எக்ஸாம்பிள் 3. we take the subspace x equal to closed -1 close to 1. இது வந்து இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஆர் வச்சுங்க. ஓகே, இப்போ இந்த எக்ஸ் வந்து கனெக்டடா அப்படின்னு செக் பண்ணோம். அப்போ இதை வந்து 2 டிஜாயின்ட் யூனியன் ஆஃப் செட்ஸாக எழுதலாமா? இப்படி எழுதலாம். ஸோ எப்படி எழுத போகிறோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு க்ளோஸ் டு -1 ஓப்பன் 0, இல்லை க்ளோஸ் டு 0வே வச்சுக்கலாம். 0 இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கிறேன், இந்த 0வை சேர்த்துக்கல, இங்கே ஓப்பன் 0 போட்டு ஓப்பன் 0 க்ளோஸ் டு 1 சேர்த்துக்கலாம். இப்போ இது செப்பரேஷனா அப்படின்னு செக் பண்ணணும். செப்பரேஷனா இப்போ இதோட லிமிட் பாயிண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் 0 ஓப்பன் 1. இப்போ இந்த 0 இங்கே வந்துடுது, அதனால் செப்பரேஷனாக வராது. அதேமாரி இதோட லிமிட் பாயிண்ட்ஸ் யாரும் இதே தான், ஆனால் இது இங்கே இந்த லிமிட் பாயிண்ட்ஸ் எதுவுமே இங்கே இல்லை. எனவே இதனுடைய லிமிட் பாயிண்ட்ஸ் இப்போ என்ன கிடைக்குதுனாக்கா ஏ இன்டர்செக்ஷன் பி பார் இஸ் நான் எம்டி. ஏன்னா இங்கே இதோட லிமிட் பாயிண்ட் இதுதான் பின்னு வச்சுங்க, இதோட பி பார் தான் இது. அப்போ பி பாரில் 0 இருக்குது, ஏலையும் 0 இருக்குது. ஸோ
அப்போ அந்த கண்டிஷன் வைலேட் ஆகுது, நம்மளுக்கு இன்டர்செக்ஷன் எம்டியாக வரும். பட் ஆனால் இது இன்டர்செக்ஷன் இது வந்து எம்டியாக இருக்குது, அது ஏ பார்க்கும் பிக்கு இன்டர்செக்ட் பண்ணும்போது எம்டி வருது, ஆனால் ஏக்கும் பி பார்க்கு இன்டர்செக்ட் பண்ணும்போது எம்டி வரல. ஸோ திஸ் ஏ அண்ட் பி இஸ் நாட் செப்பரேஷன். இது வந்து டு நாட் ஃபார்ம் ஏ செப்பரேஷன். ஓகே, நீங்கள் வேறு எந்த செப்பரேஷன் கூட எடுத்து பாருங்கள், பட் வி கேனாட் செப்பரேட் திஸ் க்ளோஸ் டு 1 ஓப்பன் க்ளோஸ் டு -1 க்ளோஸ் டு 1 வந்து இஸ் ஏ கனெக்டட் செட். இதை வந்து நம்மளால் செப்பரேட் பண்ண முடியாது. ஓகே, நீங்கள் வேறு மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி எடுத்தாலும் சரி, we cannot find any separation, therefore x is connected. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், 4th எக்ஸாம்பிள், கன்சிடர் த ஃபாலோயிங் சப்செட் ஆஃப் R2ல ஒரு செட் கேபிட்டல் எக்ஸ்னு ஒரு சப்செட் எடுக்க போகிறோம். என்னன்னாக்கா எக்ஸ் கமா ஒய்ன்னு எடுக்க போகிறோம். சச் தட் என்ன கண்டிஷன் போட போனாக்கா y ஈக்குவல் டு 0. அப்போ y ஈக்குவல் டு 0ன்றது யார்? இஸ் அன் எக்ஸ் ஆக்சிஸ். யூனியன் collection of all ordered pair x comma y such that with y positive, x வந்து பாசிட்டிவ் வச்சுக்கிறேன், therefore x பாசிட்டிவ்னால y யார் 1/x இந்த மாதிரி டிஃபைன் பண்ணலாம். தட் இஸ் xy ஈக்குவல் டு 1. இது வந்து இஸ் a subset of R2. இப்போ இந்த எக்ஸ்ன்ற ஸ்பேஸ் வந்து கனெக்டடா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ அப்போ இதோடைய கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வரையணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ன்றது யார்? ஃபஸ்ட்டு செட் யாருன்னு இது எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ அப்போ we can draw the x axis. ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த செட் யாருன்னா எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 1, பட் ஆனால் எக்ஸ் பாசிட்டிவாக இருக்கும். எக்ஸ் பாசிட்டிவ்ன்றதால ஒய்யும் பாசிட்டிவ். இது வந்து ரெக்டாங்கிள் ஹைப்பர்போலா, ரைட்? ஸோ திஸ் கிராஃப் லைக் இப்படி ஃபர்ஸ்ட் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் குவார்டர்னு வச்சுங்க. இதில் இதுதான் வந்து இந்த, ஆனால் நம்ம இந்த எக்ஸ் ஆக்சிஸ் எடுக்கணும். ஒய் ஈக்குவல் டு 0 ஃபுல் எக்ஸ் ஆக்சிஸ் வச்சுட்டு அதில் இந்த பார்ட் மட்டும் எடுக்கணும். ஸோ அப்போ இது ஒரு பார்ட்டு, இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு பார்ட். அதான் வந்து இதை வேணால் ஏன்னு வச்சுக்கோம். இந்த எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஏன்னு வச்சுங்க, இதை பின்னு வச்சுங்க. ஸோ அப்போ இந்த எக்ஸை வந்து எப்படி எழுதியிருக்கோம்? ஏ யூனியன் பின்னு எழுதியிருக்கோம். இப்போது நம்ம செக் பண்ண வேண்டியது இந்த எக்ஸ் வந்து கனெக்டடா இல்லையா அப்படின்றது. ஸோ அதுக்கு நம்ம என்ன செக் பண்ணோம்? இந்த ஏனுடைய க்ளோஷருக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் பண்ணால் எம்டி வருதா இல்லையா, அதே இந்த ஏக்கும் பி பாருக்கும் இன்டர்செக்ட் பண்ணால் எம்டி வருதா இல்லையான்னு செக் பண்ணணும். ஓகே, இது எம்டி வரும். ஏன்? சரி, ஓகே, இதோட லிமிட் பாயிண்ட்ஸ் எதுவுமே இதில் வராது. ஏன்? இது வந்து ஒரு இது க்ளோஸ்டு செட். இந்த ஏ பார்ன்றது ஏன்றது ஜஸ்ட் லைன் ஆல்வேஸ் க்ளோஸ்டு செட்டு. க்ளோஸ்டோட லிமிட் பாயிண்ட் வந்து அதே தான் வரப்போகுது. ஸோ அப்போ இந்த ஏ பார் இன்டர்செக்ஷன் பின்றது என்னன்னா, ஏ பார் இஸ் நத்திங் பட் ஏ தான் இன்டர்செக்ஷன் பி. இப்போ ஏக்கு பிக்கு இன்டர்செக்ஷன் கண்டிப்பாக எம்டி தான் இருக்கும். ஏன்னா ஏல ஒய் கண்டிப்பாக 0வாக தான் இருந்தாகணும். ஏல இருந்துச்சுன்னா பியில் கண்டிப்பாக ஒய் பாசிட்டிவாக இருந்தாகணும். அப்போ கண்டிப்பாக காமன் எலமெண்ட்ஸ் இருக்க முடியாது, எம்டி செட். ஸோ சிமிலர்லி இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி பார் பார்க்குறீங்க. ஸோ பி பார் இஸ் அகைன் இஸ் ஏ க்ளோஸ்டு செட்டு. ஏன்னா இதை நீங்கள் கிராஃப் எல்லா கர்வுமே வந்து க்ளோஸ்டு செட்டாக தான் இருக்கும். We can easily prove that. So again இதுவும் வந்து empty ஆயிடும். So this A and B form a separation for the set X. Therefore X is not connected. ஓகேங்களா? இதுவும் அதில் இல்லை, அதனோட இதுவும் கிடையாது. Therefore X is not connected. Yes. Okay. So next, some theorem or lemma we will discuss. அது என்னன்றதை பார்ப்போம். That is very important theorems. Suppose we have a separation for the set X. Xக்கு 2 separation இருக்குன்னு வச்சுங்களேன். So if the sets C and D are separation, if the sets C and D form a separation of the set X, பெரிய செட்டுக்கு CUD செப்பரேஷன் இருக்குன்னு வச்சுங்க, and Y is a and if Y is a connected subset னு வச்சுக்கோங்க, Y is connected
subspace of X. அப்படி இருந்தனாக்கா then the Y should contain either C, fully contained in C, or fully contained in D. அப்படிதான் இருக்கு. So then Y lies entirely within C or within D. ஓகே, சியும் டியும் செப்பரேட் பண்ணி அந்த எக்ஸை வந்து செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க. ஸோ இன்னும் நம்ம பிக்சர் போட்டு சொன்னால் எப்படி சொல்கிறது, சப்போஸ் வி ஹேவ் அ செட் சிஎக்ஸ், இந்த எக்ஸ் இப்படி இருக்குது, இதுக்கு ஒரு செப்பரேஷன் இருக்குது சிடின்னு வச்சுங்க. ஸோ அதை எப்படி இன்னும் வைக்கணும்னா ஸோ இந்த மாதிரி செப்பரேட் பண்ணிட்டேன். இது வந்து சின்ற ஓப்பன் செட்டு, இது டின்ற ஓப்பன் செட்டு. இதை ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணால் ஹோல் செட் கிடைக்குது. ரெண்டுத்துக்கு இன்டர்செக்ஷன் யார்? எம்டி செட்டு. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு கனெக்டட் செட் எடுத்தால் அது ஒன்று அந்த ஒய் வந்து இங்கே இருக்கணும், இல்லைன்னா இங்கே இருக்கணும் அந்த ஒய். இப்படிலாம் இருக்க முடியாது. இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் இந்த மாதிரி ஒய் இருக்க முடியாது. ஸோ therefore if you take any connected set, ஏன் அப்படி இருக்க முடியாது அப்படின்னாக்கா, சப்போஸ் ஒரு கனெக்டட் சப்செட் வந்து இப்படி இருக்குன்னு வச்சிங்களா, ஒய்ன்னு ஒரு கனெக்டட் சப்செட் இருக்குது, அது இப்படி இருந்துச்சுன்னா this fails. அப்போ இந்த இன்டர்செக்ஷனில் வந்து காமனாக என்ன இருக்கும், அப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு காமனாக சிலையும் இருக்கும், டியில் இருக்கணும். ஸோ அதனால் வந்து if you take any connected set, then either contained in C, fully contained this part, or fully contained in this part. இந்த பார்ட்டில் இருக்குமா இல்லை அந்த பார்ட்டில் தான் என்ன இருக்கும், provided it is given C and D are separation. ஓகேங்களா, இது இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி யூனியன் ஆஃப் கனெக்டட் செட் வந்து கனெக்டட் செட்டா, அது எப்போ வந்து ரெண்டு கனெக்டட் செட் வந்து கனெக்டடாக இருக்குன்னா அதுக்கு காமனாக ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் இருந்தால் தான் யூனியன் ஆஃப் கனெக்டட் செட் இஸ் கனெக்டட். ஸோ மேபி வி ஸ்டேட்டஸ் செட் நெக்ஸ்ட் தியரம். ஸோ தியரம் யூனியன் ஆஃப் த யூனியன் connected union of collection of connected set, collection of connected spaces, connected subspaces of X. இப்போ எக்ஸில் நிறைய கனெக்டட் சப்ஸ்பேஸ் இருக்கலாம், அது எல்லாத்தையும் யூனியன் பண்ணால் ஆஃப் எக்ஸ் தட் ஹேவ் காமன் பாயிண்ட். அந்த இன்டர்செக்ஷனில் காமன் பாயிண்ட், இன்டர்செக்ஷன் வந்து எம்டியாக இருந்ததுன்னா தென் யூனியன் இஸ் கனெக்டட். ஸோ தட் ஹேவ் ஏ காமன் பாயிண்ட், தட் ஹேவ் a point in common, then the union is connected. Common then is connected. அப்போ யூனியன் ஆஃப் கனெக்டட் செட் எப்போ கனெக்டடாக இருக்குன்னா அது எல்லாத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்து பார்க்கணும். இன்டர்செக்ஷன் நான் எம்டியாக வந்துச்சுன்னா தென் யூனியன் இஸ் கனெக்டட். ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் தியரம், இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம் தான். ஸோ அதனால் ஒரு ரெட் மார்க் போட்டுருவோம், வெரி இம்பார்ட்டன்ட். இதை யூஸ் பண்ணி நிறைய இது போடுவோம். ஸோ என்னன்னா ஏ கனெக்டடாக இருந்தால் ஏ க்ளோஷரும் கனெக்டட், அவ்வளோதான். ஸோ அதான் அந்த தியரம். ஸோ லெட் ஏ பி ஏ கனெக்டட். ஸோ லெட் ஏ பி ஏ கனெக்டட் சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ். எக்ஸில் ஏன்றது ஒரு கனெக்டட் சப்ஸ்பேஸாக இருந்ததுன்னா நம்மளுக்கு தெரியும் ஏக்கும் ஏ க்ளோஷருக்கும் என்ன கண்டெய்ன்மெண்ட்னா ஏ சின்னதாக இருக்கும், ஏ க்ளோஷர் பெருசாக இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். சரி, ஏ க்ளோஷர் இஸ் ஆல்வேஸ் கண்டெய்ன்ட் இன் ஏ க்ளோஷர். இப்போ இது ரெண்டுக்கு நடுவில் சப்போஸ் பின்னு ஒரு செட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது என்ன வச்சுக்கோங்க, ஸோ இஃப் ஏ இஸ் சப்செட், இந்த ஏக்கும் ஏ க்ளோஷர் நடுவில் பின்னு ஒரு செட் இருந்துச்சுன்னா தென் பி இஸ் கனெக்டட். இன் பர்டிகுலர் ஏ பார் இஸ் கனெக்டட். ஏன்னா ஏ பாரும் ஏக்கும் ஏ பாருக்கு நடுவில் இருக்கிற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இன் பர்டிகுலர் ஏ பார் இஸ் கனெக்டட். அப்போ ஒரு செட்டு கனெக்டடாக இருந்ததுனாக்கா அதனுடைய க்ளோஷர் செட்டு கனெக்டட். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்டான தியரம். இது யூஸ் பண்ணி சில ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு செட்டு நம்ம கனெக்டட்னு சொல்கிறதுக்கு அந்த செட்டு வந்து ஏதோ ஒரு செட் கனெக்டட் க்ளோஷராக இருந்துட்டா போதும்.
ஓகே, க்ளோசர் இஸ் கனெக்டட். ஒரு கனெக்டட் செட்டு, ஒரு செட்டு நம்ம கனெக்ட்னு சொல்றதுக்கு அந்த செட்டு வந்து ஏதோ ஒரு செட்டுடைய க்ளோஷராக இருக்குன்னு சொல்ல போகிறோம். அது ஏதோ ஒரு செட்டு வந்து என்னன்னா, ஏதோ ஒரு கனெக்டட் செட்டுடைய க்ளோஷராக இந்த செட்டு இருந்துச்சுன்னா இந்த செட்டு வந்து கனெக்டட். அப்படிதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் அந்த தியரி. அதே மாதிரி கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் கனெக்டட் செட் வந்து கனெக்டட். ஸோ அது we can state as another தியரம். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தியரம், இதெல்லாம் நீங்கள் ரீகால் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் தியரம் என்ன சொல்லுவோம்னா, சப்போஸ் we have a continuous function from x to y. ரெண்டு டோபாலஜிஸ் நடக்கிறதுல ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. சப்போஸ் இந்த டொமைன்ல ஒரு கனெக்டட் சப்ஸ்பேஸ் இருக்கு. ஸோ A is a subset of X is connected. இது கனெக்டடாக இருந்ததுக்காக தென் அதோட இமேஜ் f of A is connected in Y. Continuous image of connected set is connected. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான தியரம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் கனெக்டட் செட் வந்து கனெக்டடாக, அது கனெக்டடாக இருக்கும். அது இப்போ என்ன இருக்குன்னா ஃபைனிட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட், இன்ஃபைனிட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இருக்குல்ல, ஃபைனிட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் கனெக்டட் செட் கனெக்டட். ஸோ தியரம் a finite Cartesian product of connected set is connected. A finite Cartesian product of connected set is connected. Infinite Cartesian product க்கு நம்ம பின்னாடி எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுவோம். ஓகே ஓகே, இப்போ எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணி. ஸோ இதெல்லாம் தியரம்ஸ் ஞாபகம் வச்சுங்க. கனெக்டட் செட்னா என்ன, செப்பரேஷனா என்ன, யூனியன் ஆஃப் கனெக்டட் செட் எப்போ கனெக்டடாக இருக்குன்னா இன்டர்செக்ஷனுக்கு நான் எம்டியாக இருந்ததுன்னா யூனியன் ஆஃப் கனெக்டட் செட் கனெக்டட். ஏ கனெக்டடாக இருந்தால் அதனுடைய ஏ க்ளோஷரும் கனெக்டடாக இருக்கும். அப்போ கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் கனெக்டட் செட் கனெக்டட். ஃபைனிட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் கனெக்டட் செட் இஸ் கனெக்டட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துருவோம். இப்போது நம்ம தெரிஞ்ச செட்டில் செக் பண்ணி பார்ப்போம், தெரிஞ்ச டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்லாம் வந்து கனெக்டடாக இல்லையா. ஸோ வி கேன் டேக் த ப்ராப்ளம் எக்ஸசைஸ். இப்போது நம்ம எடுத்துக்க வேண்டியது r பவர் ஒமேகா இஸ் நத்திங் பட் r பவர் n. அப்படின்னா என்னது, r பவர் n செட் ஆஃப் ஆல் சீக்வன்சஸ் தான் வந்து இந்த செட்டு. இதில் நம்ம என்ன டிஃபைன் பண்ணலாம், பாக்ஸ் டோபாலஜி டிஃபைன் பண்ணலாம் சொல்லியிருக்கேன், ப்ராடக்ட் டோபாலஜி டிஃபைன் பண்ணலாம் சொல்லியிருக்கேன். இப்போது கன்சிடர் திஸ் ப்ராடக்ட் வித் பாக்ஸ் டோபாலஜி. இப்போது நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்னாக்கா, இது வந்து கனெக்டடாக இல்லையா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். இது வந்து கனெக்டட் ஸ்பேஸா இல்லையா. அப்போ செப்பரேஷன் கிடைக்குமா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். செப்பரேஷன் கிடைச்சுன்னா அந்த யார் ஏ யார் அந்த ரெண்டு ஓப்பன் செட்ஸ் அப்படின்றத நீங்கள் சொல்லணும். ஓகே, ஸோ இப்போ ரெண்டு இதுவாக எழுதுனா இது செட் ஆஃப் ஆல் சீக்வன்ஸ் அவ்வளோதான். இப்போ ஏன்றது செட் ஆஃப் ஆல் பவுண்டட் சீக்வன்ஸாக எடுத்துக்கிறேன். செட் ஆஃப் ஆல் பவுண்டட் சீக்வன்ஸ், ஏன்னா இதில் பவுண்டட் சீக்வன்ஸ் இருக்கும், அன்பவுண்டட் சீக்வன்ஸ் இருக்கும். பவுண்டட் சீக்வன்ஸ் மட்டும் எடுத்துன்னு வச்சுக்கிறேன், அது ஒரு செட்டாக வச்சுக்கிறேன். செட் ஆஃப் ஆல் பவுண்டட் சீக்வன்ஸ் இன் ஆர். ஆரில் இருக்க பவுண்டட் சீக்வன்ஸ்லாம் எடுக்கிறேன், அது ஏன்னு வச்சுக்கிறேன். பின்றது அன்பவுண்டட் சீக்வன்ஸ். ஸோ செட் ஆஃப் ஆல் ரிமைனிங்ஸ். அப்போ இந்த பின்றது யாருனாக்கா ஏ காம்ப்ளிமெண்ட். ஏல பவுண்டட் சீக்வன்ஸ்லாம் இருந்ததுன்னா பியில் யார் இருக்குவாங்க, செட் ஆஃப் ஆல் அன்பவுண்டட் சீக்வன்ஸ். செட் ஆஃப் ஆல் அன்பவுண்டட் சீக்வன்ஸ். இப்போ இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணால் செட் ஆஃப் ஆல் சீக்வன்ஸு கிடைச்சிடும். ஸோ தேர்ஃபோர் r பவர் ஒமேகா கேன் பி ரிட்டர்ன்ஸ் யூனியன் ஆஃப் திஸ் ஏ அண்ட் பி. இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது இந்த ஏ ஓப்பனா பி ஓப்பனா அப்படின்னு செக் பண்ணோம். கிளியர்லி ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் எம்டி செட். ஏன்னா ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ் இதில் இருக்குது செட் ஆஃப் ஆல் பவுண்டட் சீக்வன்ஸ், இதில் இருக்குது செட் ஆஃப் ஆல் அன்பவுண்டட் சீக்வன்ஸ். அப்போ ரெண்டு காமனாக எந்த சீக்வன்ஸும் இருக்காதுன்னா எம்டி செட். நம்ம நெக்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது செக் ஏ அண்ட் பி ஆர் ஓப்பன் செட்ஸ் ஆர். ஏவும் பியும் ஓப்பன் செட்ஸாக இல்லையா அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு பாக்ஸ் டோபாலஜி. பாக்ஸ் டோபாலஜியில் ஏவும் பியும் ஓப்பன்னா ஏ இஸ் ஆஃப் த ஃபார்ம் ப்ராடக்ட் ஆஃப் சம் ஓப்பன் இன்டர்வல்ஸ். அதுக்குள்ளே இப்போ ஒரு செட்டு ஓப்பன்னா என்ன அர்த்தம், அதுக்குள்ளே ஒரு பேசிஸ் எலமெண்ட் நம்ம கண்டுபிடிச்சா போதும். அந்த எக்ஸில் எந்த ஒரு எக்ஸ் எடுத்தாலும் வி கேன் ஃபைண்ட் அ பேசிஸ் எலமெண்ட் இன்சைட் தட் செட்டுனா அப்போ கொடுத்துருக்க செட் வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சப்போஸ் யூ வந்து நம்ம ஓப்பன் சொல்லணும், என்ன சொல்லணும்னாக்கா இஃப் இட் டேக் இஃப் எந்த ஒரு எலமெண்ட் எக்ஸ் வந்து யூவில் எடுத்தாலும் we can find a basis element b in script b such that
எக்ஸ் வந்து அந்த பியில் இருக்கணும், கேபிட்டல் பியில். இட்ஸ் கண்டெய்ன்ட் இன் யூ இருக்கணும். அந்த யூக்குள்ள ஒரு பேசிஸ் எலமெண்ட் கண்டுபிடிக்கணும். அந்த பேசிஸ் எலமெண்ட்டுக்குள்ள இந்த எக்ஸ் இருந்துச்சுன்னா தென் வி சே யூ இஸ் ஓப்பன். இங்கே பேசிஸ் எலமெண்ட்லாம் இப்போ இதை தான் இப்போ ஏவை ஓப்பன் சொல்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், ஏல எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் நாம் ஒரு பேசிஸ் எலமெண்ட் கண்டுபிடிக்கணும். இங்கே பேசிஸ் எலமெண்ட்லாம் எப்படி இருக்கும், பாக்ஸ் டோபாலஜியில் ப்ராடக்ட் ஆஃப் இன்டர்வல்ஸாக தான் இருக்கும். அந்த இன்ஃபைனைட் ப்ராடக்ட் அப்படி தான் இருக்கும். அதுக்குள்ள அந்த யூக்குள்ள அந்த ஏக்குள்ள ஒரு ஓப்பன் பேசிஸ் எலமெண்ட் இருக்கும். அதே மாதிரி இந்த பிக்குள்ள இங்கே பி அந்த பியும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, இது ஜஸ்ட் ஓப்பன் செட்டு. இப்போ பேசிஸ் எலமெண்ட்லாம் நீங்கள் ஏதாவது பி டேஷ் இல்லை பி எதாவது ஒன்று வச்சுங்க, நேம் வச்சுங்க. ஓகே, அதான் ஏ. ஓகே, இப்போ இதை நம்ம என்ன சொல்ல போகிறோம், இந்த ஏவும் பியும் ஓப்பன் நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா தென் ஆர் ஒமேகா இஸ் வி ஹேவ் செப்பரேஷன். அதனால் இஸ் நாட் ஏ கனெக்டட் செட். மேபி அது நான் ஹிண்ட் வேணால் தோறேன், நீங்கள் வேணால் அது ஐடியா சொல்லிக்கங்க. ஸோ இஃப் யூ டேக் எனி பாயிண்ட் x a in R omega, consider this open set U is nothing but the a என்றது எப்படி இருக்குனாக்கா a1 a2, ஏன்னா இது ஒரு சீக்வன்ஸ் இப்படி தான் இருக்க போகுது. இந்த u எப்படி டிஃபைன் பண்ணுறாக்கா அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வல் வந்து அந்த a1 டிபெண்ட் பண்ணி இருக்க போகுது. அப்படி டிஃபைன் பண்ணாக்கா a1 -1 கமா a1 +1 கிராஸ் செகண்ட் ஓப்பன் இன்டர்வல் யாரு a2 -1 கமா a2 +1 கிராஸ் அண்ட் ஸோ ஆன். இது ஒரு ஓப்பன் செட்டு. ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ள A1, இப்போ இதுக்குள்ள ஏ இருக்குமா இருக்காதா கொஸ்டின்? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னாக்கா இந்த செட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது A1, A1லேருந்து ஒன்று கழிச்சிட்டா இதுதான் A1 -1, A1 கூட ஒன்று கூட்டினா A1 +1. அப்போ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வல், அதுக்குள்ளே கண்டிப்பாக A1 இருக்குது. அதேமாதிரி இந்த செகண்ட் இன்டர்வலுக்குள்ள கண்டிப்பாக A2 இருக்குது. தேர்ஃபோர் இன் ஜென்ரல் A1 A2 எக்ஸெட்ரா இது வந்து இந்த பாயிண்ட் வந்து யூவில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது இந்த இதில் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் பவுண்டட் சீக்வன்ஸ். இப்போ ஏ வந்து பவுண்டட் சீக்வன்ஸாக இருந்ததுனாக்கா ரெண்டு கேஸாக பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? இப்போ ஏ வந்து பவுண்டட் சீக்வன்ஸாக இருந்ததுனாக்கா தென் இந்த யூலையும் பவுண்டட் சீக்வன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அந்த ஏ தான் யூவில் இருக்குன்னு சொல்லிட்டோமே. ஸோ அப்போ திஸ் யூ கண்டைன்ஸ் என்டையர்லி பவுண்டட் சீக்வன்ஸ் ஆர் என்டையர்லி அன்பவுண்டட் சீக்வன்ஸ் டிபெண்டிங் அப்பான் த ஏ. இப்போ ஏ வந்து பவுண்டட் சீக்வன்ஸாக இருந்ததுனாக்கா என்னால் பவுண்டட் இந்த சீக்வன்ஸுக்குள்ளேயும் இந்த ஓப்பன் செட்ஸுக்குள்ளேயும் பவுண்டட் இது என்னால் சொல்ல முடியும். அதேமாதிரி அன்பவுண்டு கொடுத்தாலும் அன்பவுண்டு சீக்வன்ஸ் இந்த யூக்குள்ளே இருக்கிற மாதிரி யூக்குள்ளே இருக்கும் கண்டிப்பாக. அதை டிபெண்டிங் அப்பான் ஏ. ஏன்னா அந்த யூக்குள்ளே தான் ஏவே சொல்லியாச்சு. ஸோ அப்போ எந்த ஒரு பாயிண்ட்டு எந்த ஒரு சீக்வன்ஸ் எடுத்தாலும் அந்த சீக்வன்ஸ் வந்து இந்த யூக்குள்ளே இருக்கும். ஓகே, அப்போ அன்பவுண்டட் சீக்வன்ஸும் இருக்கும், பவுண்டட் சீக்வன்ஸும் இருக்கும். அது டிபெண்டிங் அப்பான் ஏ. ஸோ தேர்ஃபோர் திஸ் இஸ் நாட் கனெக்டட். ஓகே, ஏன்னா இதுக்கு செப்பரேஷன் ஆஃப் டூ செட்ஸ் கிடைச்சிது. இப்போ ஏவும் ஓப்பனாக கிடைச்சிச்சு, பியும் ஓப்பன் ஆகிடுது. அது யூனியன் ஆஃப் 2 இதுவாக எழுதியாச்சு. ஸோ இதான் ஹிண்ட், இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இப்போது நம்ம என்ன பார்த்தோம், பாக்ஸ் டோபாலஜியை பொறுத்து இந்த ஆர் ஒமேகா வந்து கனெக்டட் செட் இல்லைன்னு சொன்னோம். இதே ஆர் ஒமேகா பொறுத்து ப்ராடக்ட் டோபாலஜியில் வந்து இந்த ஸ்பேஸ் வந்து கனெக்டடா அப்படின்னு பார்த்தா இது கனெக்டடாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ஃபோர் என்ன கன்க்ளூஷன் சொல்கிறோம்னா, கன்க்ளூஷன் இஸ் ஆர் ஒமேகா with respect to box topology is not connected. Okay, so next என்ன சொல்ல போறேன்னாக்கா இதே ப்ராடக்ட் டோபாலஜி எடுத்தா கனெக்டட் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து ஆர் பவர் ஒமேகா தட் இஸ் சீக்வன்சஸ் with respect to product topology. ஸோ அதனால தான் ப்ராடக்ட் டோபாலஜி நம்ம இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம். ஏன்னா நிறைய ரிசல்ட் இதில் ட்ரூவாக இருக்கும். இஸ் கனெக்டட். அப்போ இது கனெக்டட் சொல்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லணும், இதுக்கு வந்து செப்பரேஷனே கிடைக்கலன்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இன்னொரு வேலை எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னா, ஒரு செட்டு கனெக்டட்னா அந்த செட்டு வந்து ஏதோ ஒரு செட்டுனுடைய க்ளோஷராக இருக்க போது சொல்ல போகிறோம். இப்போ வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னாக்கா ஆர் ஒமேகா வந்து கனெக்ட்னு சொல்ல போகிறோம். ஆனால் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த ஆர் ஒமேகா இஸ் நத்திங் பட் க்ளோஷர் ஆஃப் சம் செட்னு சொல்ல போகிறேன் வேர் ஏ இஸ் கனெக்டட்.
ஒரு கனெக்டட் செட்டோட க்ளோசர் நான் சொல்லிட்டேன்னா நம்மளுக்கு ஏ கனெக்டட்னா ஏ க்ளோசர் கனெக்டட் தெரியும், ஆர் ஒமேகா இஸ் கனெக்டட். ஓகே, ஸோ அப்போ எய்ம் என்னன்னா வி கேன் ஃபைண்ட் அ சூட்டபிள் ஏ, அதனோட க்ளோசர் வந்து இந்த கிவன் செட். அந்த ஏன்றது அதுக்கு இன்னொரு நோட்டேஷன் என்னன்னா ஆர் பவர் இன்ஃபினிட்டின்னு சொல்கிறோம். ஸோ ஆர் பவர் இன்ஃபினிட்டி என்னன்னா செட் ஆஃப் ஆல் எவான்ச்சுவலி ஜீரோ சீக்வன்ஸ். அப்படின்னா வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த சீக்வன்ஸோட டேர்ம்ஸ் எல்லாமே ஜீரோவாக இருக்கும், அதான் பேர் ஆர் இன்ஃபினிட்டி, இல்லைன்னா எவான்ச்சுவலி ஜீரோ சீக்வன்ஸ். இப்போ என்னன்னா x1 x2 இப்படி போயிட்டே இருக்கும், xn ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லாமே 0 0 0ன்னு இருக்கும். இப்போ இந்த சீக்வன்ஸுக்கு பேர் தான் என்னது எவான்ச்சுவலி ஜீரோ சீக்வன்ஸ். ஸோ அந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறது தான் வந்து ஆர் இன்ஃபினிட்டி. ஸோ ஆர் இன்ஃபினிட்டி இஸ் செட் ஆஃப் ஆல் eventually zero sequence. இதுதான் நம்ம தேவையான. இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா கிளைம் இந்த ஆர் இன்ஃபினிட்டி இருக்குங்களா இந்த செட், அதனுடைய க்ளோஷர் வந்து நம்ம என்ன சொல்ல போறோம்னாக்கா ஆர் ஒமேகா. ஆர் ஒமேகான்றது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இன்ஃபினிட் டைம்ஸ், அதான் செட் ஆஃப் ஆல் சீக்வன்ஸ், இதை சொல்ல போறோம். ஸோ கிளியர் ஒர்க் இம்ப்ளிகேஷன் வந்து கண்டெய்ன்மெண்ட் ட்ரிவியல். ஏன்னா செட் ஆஃப் ஆல் எவான்ச்சுவலி சீக்வன்ஸும் அதனுடைய க்ளோஷரும் சப்செட் ஆஃப் த பிக் செட், ஆறுன்றது தான் பெரிய செட், அதுக்குள்ளே தான் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நம்ம ஈக்குவல் சொல்கிறதுக்கு ரிவர்ஸ் கண்டெய்ன்மெண்ட் சொல்லுவோம். அப்போ எந்த ஒரு சீக்வன்ஸ் எடுத்தாலும் அந்த சீக்வன்ஸ் வந்து இங்கே இருக்கும், இல்லைன்னா எனி பாயிண்டிங் எடுத்தாலும் அந்த பாயிண்டிங் இருக்கும், அப்படி சொல்லுவோம். ஸோ அதான் ஐடியா. ஸோ நான் இன்னும் அதுக்கு இன்னும் சிம்பிளாக இந்த ஆர் பவர் இன்ஃபினிட்டி நான் வேற மாதிரி எழுத போகிறேன். இப்போ ஆர் பவர் இன்ஃபினிட்டி இன்னும் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோமே. ஆர் பவர் இன்ஃபினிட்டியில் இருக்க எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குனாக்கா செட் ஆஃப் ஆல் x1, x2, x3, and so on, some xk, 0 0 0. இல்லைனா இப்படி போட்டே போயிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்படி எழுதிக்கலாம். 0 இப்போதைக்கு ஆனால் இந்த மாதிரி சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கு. சச் தட் என்ன கண்டிஷன்னாக்கா xi ஈக்குவல் டு 0 for some I, for all I greater than n, for some n. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் for some n, ஒரு n-க்கு அப்புறம் எல்லா எக்ஸைஸும் 0. அப்போ இதை நாம் இன்னும் எப்படி ஆகலனாக்கா ஆர் கிராஸ் ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் தானே நான் 0, மற்றதெல்லாம் 0 இல்லை. அப்போ அந்த ஃபைனல் ஸ்டேஜை வந்து நான் ஒரு n வரைக்கும் எடுத்துக்கிறேன். ஒரு n டைம்ஸ் மட்டும் ஆரில் இருக்கிற எனி நம்பர்ஸ், ஆனால் மீதி இருக்கிறது எல்லாமே வந்து 0 தான் இருக்குன்னா அப்போ சிங்கிள்டன் 0 இங்கே தான் வெரி ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா அப்படி தான் இருக்கு அந்த சீக்வன்ஸ். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லாமே சிங்கிள்டன் 0s. அப்போ இதை நான் எப்படி டினோட் பண்ணுறேன்னாக்கா ஆர் பவர் n, ஏன்னா n டைம்ஸ் மட்டும் தான் இருக்குது, டில்டான்னு வச்சுக்கிறேன். ஸோ ஆர் பவர்ன்றது ஜஸ்ட்டு n ப்ராடக்ட் தான், ஆனால் ஆர் பவர் டெல்டான்றது என்னென்னா மீதி 0 0 0 சேர்த்துக்கிறேன், அதான் ஆர் பவர் டெல்டா. ஓகேங்களா? இப்போ இந்த ஆர் இன்ஃபினிட்டியை வந்து யூனியன் ஆஃப் இந்த ஆர்என் டில்டான்னு வச்சுக்கலாம். முதல்ல சில சீக்வன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்லேருந்து 0வாக இருக்கலாம். ஓகே, சில டேர்ம்ஸ் வந்து ஒரு 3வது டேர்ம்லேருந்து 0வாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அப்போ எல்லாத்துக்கும் நான் இருக்கிறதுல ஆர்என் டில்டா வேறு என் வேரியஸ் ஃப்ரம் 1 to infinity. ஸோ யூனியன் ஆஃப் ஆர்என் டெல்டாவை எழுதலாம். கரெக்டுங்களா? ஓகே, குட். இப்போது இந்த ஆர்என்லாம் கனெக்டடா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா ஆர் கனெக்டட் நம்மளுக்கு தெரியும். ஆர் கனெக்டட் கார்ட்டீசியன் ஃபைனைட் ப்ராடக்ட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இஸ் இதெல்லாம் இது கனெக்டட், எல்லாமே கனெக்டட்னா இது மொத்தமாக கனெக்டட்னு தெரியும். ஸோ இது கனெக்டட் தான் ஆர்என், ஏன்னா இது எக்ஸ்ட்ரா 0 வந்து எந்த ரோலும் ப்ளே பண்ண போகிறது கிடையாது. ஸோ அப்போ ஈச் ஆர்என் டில்டா இஸ் கனெக்டட். இப்போ யூனியன் வந்து கனெக்டட் நம்ம செக் பண்ணுறதுக்கு இந்த இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆர்என் டில்டாவில் காமனாக ஏதாவது எலமெண்ட்ஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 0ன்றது இருக்கும். 0 is in the intersection, therefore the union is connected. So இப்போ R infinity is connected. R infinity connectedனால நம்மளுக்கு என்ன தெரியும் by theorem? R infinity closure is connected. ஆனால் R infinity closure யாரு அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண பண்ணிட்டு போய் வச்சுக்குமே R ஒமேகா அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டுன்னு வச்சுட்டீங்கன்னா then R power ஒமேகா is connected. இப்போ எய்ம் வந்து இதை ப்ரூவ் பண்ணுறதுனா, பட் அது ஐடியா வந்து என்னன்னாக்கா கண்டெய்ன்மெண்ட் ரிவர்ஸ் கண்டெய்ன்மெண்ட் சொல்லணும். ஆல்ரெடி இந்த கண்டெய்ன்மெண்ட் நம்மளுக்கு தெரியும். இப்போ நீங்கள் ரிவர்ஸ் கண்டெய்ன்மெண்ட் வந்து இங்கே ஒரு சீக்வன்ஸ் எடுக்க போகிறீங்க,
அது வந்து இது க்ளோஷருக்குள்ளே இருக்குன்னு சொல்ல போறீங்க. அது வந்து ஈஸியாக நீங்கள் ப்ரூவ் பண்ணினா அது டைம் ஆகுன்றதால நான் அதை விட்டுறேன். இப்போதைக்கு இதோட நிம்மதி. ஓகே, ஸோ இப்போ கன்க்ளூஷன் என்னது? இதுதான், ஆர் ஒமேகா வித் ரெஸ்பெக்ட் பாக்ஸ் டோபாலஜி இஸ் நாட் கனெக்டட். ஆர் ஒமேகா வித் பாக்ஸ் டோபாலஜிஸ் ப்ராடக்ட் டோபாலஜி இஸ் கனெக்டட். இது வந்து இப்போ வந்து இன்ஃபைனைட் ப்ராடக்ட் தான், கவுண்டபிள் ப்ராடக்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஆர் ஒமேகான்றது இஸ் கவுண்டபிள் ப்ராடக்ட் ஆஃப் ஆர். அங்கே வந்து கனெக்டடா இல்லையா பார்த்தோம். இதே வந்து ஆர்பிட்ரி ப்ராடக்ட்டுக்கு என்ன வரும் அப்படின்றத. அப்போ நீங்கள் ஆர்பிட்ரி ப்ராடக்ட் வித் ப்ராடக்ட் டோபாலஜி எடுத்தால் ஐ திங்க் இட்ஸ் நாட் ஏ கனெக்டட் ஸ்டேட். ஓகே, எனிவே நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடும். மீதி வந்து நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின் யூ கேன் ஆஸ்க் நவ். தேங்க்யூ.